Yeah, in today's session, we're going to discuss about partitioning the tables in the BigQuery. எப்படி வந்து ஒரு டேபிளை நம்ம பார்ட்டிஷன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட்டிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு டேபிள செக்மெண்டா ஸ்பிளிட் பண்றது பேர் தான் பார்ட்டிஷன். நீங்க கேட்கலாம் வந்து, சார் என்கிட்ட வந்து 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நான் வந்து ஒரே டேபிள்ல அந்த 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, while trying to query the data, it will take more time. ஒரு ரோ ஸ்கேன் பண்ணிட்டே வரணும். It will take more time. இதுவே நீங்க அந்த டேபிள பார்ட்டிஷனா பிரிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா கொரி என்ன பண்ணும்னா அந்த பார்ட்டிஷன்ல போயிட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் கொண்டு வரும். அதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொரி பர்ஃபார்மன்ஸ், கொரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். as well as whatever you are executing as a query will get the results very faster. And then காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? பிகாஸ் யூ கோயிங் டு query a set of data from the corresponding partition. ஸோ காஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்? சேவ் ஆகும். பார்ட்டிஷன் போகிறதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். என்னன்னா கொரி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் போகிறோம். ஓகேங்களா? ஒரு பெரிய டேபிள் என்ன பண்ண போகிறோம்? ஸ்மால் பார்ட்டிஷன்ஸாக நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொரி பர்ஃபார்மன்ஸையும் கோயிங் டு கண்ட்ரோல் த காஸ்ட். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேபிள் அப்படி இருக்குன்னா ஒரு டேபிளை கொரி பண்ணும்போது என்டையர் டேட்டா வந்து என்டையர் ரோ என்ன பண்ணும்? ஸ்கேன் பண்ணிட்டே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். இதுவே பார்ட்டிஷனா பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் மட்டும் அதை என்ன பண்ணிக்கும்? ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் வை வி கோயிங் ஃபார் அ பார்ட்டிஷன். நவ் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் காட்டுறேன். Now I will show you one example. Here you can see. தெரியுதா? in the left hand side I have ID and date. ரெண்டு காலம் இருக்கு. I have 10 million records இருக்கு என்கிட்ட. How many records? 10 million records. இந்த டேபிள் நான் வந்து கொரி பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா இந்த 10 million records என்ன பண்ணும்? ஸ்கேன் பண்ணி கொண்டு வரும். ஓகேங்களா? இதால எனக்கு என்ன ஆகுதுன்னா கொரி வந்து will take more time. If I doing some analytics or some aggregations பண்ணும்போது அனலிட்டிக்ஸ்ல அக்ரிகேஷன்ஸ் பண்ணும்போது will take more time because though it's 10 million records. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேபிள பார்ட்டிஷன் பண்ண போறேன். எப்படி பார்ட்டிஷன் பண்ண போறேன் அப்படின்னா ஜான்வரி மந்த்லாம் ஒரு பார்ட்டிஷன் தெரியுதா? இது ஒரு பார்ட்டிஷன். அண்ட் தென் பிப்ரவரி மந்த் அனதர் பார்ட்டிஷன், மார்ச் மந்த் ஒன் பார்ட்டிஷன், ஏப்ரல் மந்த் ஒன் பார்ட் சொல்லிட்டு 12 மந்த்ஸ்க்கு என்ன பண்றேன்? செப்பரேட் பார்ட்டிஷன் பண்றேன். அப்போ எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வரும் 1 இயருக்கு? 1 இயருக்கு how many partitions you will get? 12 partitions will get. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர் கண்டிஷனை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? அந்த எந்த இது வச்சு ஃபில்டர் பண்ணீங்களோ, சாரி எந்த இது வச்சு பார்ட்டிஷன் பண்ணீங்களோ அதை வந்து வேர்ல தரணும். வேர் மந்த் ஈக்குவல் டு, சும்மா சொல்றேன், மந்த் ஈக்குவல் டு ஜான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் ரெக்கார்டை மட்டும் தான் அது ஸ்கேன் பண்ணும். மற்ற பார்ட்டிஷன் வந்து அது என்ன பண்ணாது? ஸ்கேன் பண்ணாது. தட் இஸ் கால் partition pruning. where predicateல வேர்ன்றது predicate தான் ஆக்சுவலா, ஃபில்டர் தான் ஆக்சுவலா, இட்ஸ் a predicate. வேர் predicateல என்ன தரீங்களோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும். இந்த ரிமைனிங் பார்ட்டிஷன்ஸ் ஸ்கேன் பண்ணாது. தட் இஸ் கால் பார்ட்டிஷன் ப்ரூனிங். அன்வான்டட் பார்ட்டிஷன்ஸ் ஸ்கேன் பண்ணாது. ஓகேங்களா? இது மாதிரி தான் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து டேட்டாஸை பார்ட்டிஷனா பிரிக்க போறீங்க. நீங்க கேட்கலாம் வந்து, சார் நான் வந்து ஒரு என்னோட டேட்டால டைம் ஸ்டாம்ப் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். டைம் ஸ்டாம்ப் இருக்கு, டேட் இருக்கு கேட்டீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் காலம் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஹவர்லி பார்ட்டிஷன் பிரிக்கலாம், மந்த்லி பார்ட்டிஷன் பிரிக்கலாம், டே பார்ட்டிஷன் பிரிக்கலாம். புரியுதா? அண்ட் தென் இயர்லி பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இஃப் யூ ஹேவ் ஒன்லி டேட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு, டைம் ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க யூ கேன் டூ டே பார்ட்டிஷன், மந்த்லி பார்ட்டிஷன் அண்ட் இயர்லி பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு டைப்பும் இருக்கு, டே டைம் இருக்கு. நீங்க கேட்கலாம் வந்து, சார் டே டைமுக்கும் டைம் ஸ்டாம்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டே டைம் அண்ட் டைம் ஸ்டாம்ப்? டே டைம் இருக்கு, டேட் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? டைம் ஸ்டாம்ப் இருக்கு. ஓகேங்களா? டே டைம்ன்றது என்ன அப்படின்னா
it will start with 01 01 001 in the year to 01 01 okay va like I can say 9999 ஓகேங்களா இது மாதிரி ஒரு இயரே கிடையாது இது மாதிரி இது ஹை எண்ட் இயர் இந்த இயர் வருமானு தெரியாது நமக்கு 999 ஓகேங்களா இது மாதிரி இயர் இது மாதிரி வந்து இருந்ததுன்னா இதுல எல்லா ரேஞ்சும் கவர் ஆகும் 2003 அவர் இயரும் கவர் ஆகும் எல்லா இயரும் கவர் ஆகும் அப்பனா டே டைம் யூஸ் பண்ணு டைம் ஸ்டாம்ப் எது கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா 01 01 from 1970s to 01 01 and then 2038 இந்த இயர் ரேஞ்ச் இருந்தா டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணு ஓகேங்களா இதுல வந்து என்ன இருக்கும் டேட் டைம் ஸ்டாம்ப் என்ன இருக்கும் டேட் இருக்கும் அப்புறம் மந்த் இருக்கும் இயர் இருக்கும் ஹவர்ஸ் இருக்கும் மினிட்ஸ் இருக்கும் செகண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஆனா இந்த இயர் ரேஞ்ச் இருந்ததுன்னா இது டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1970s முன்னாடி இயர் இது பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டேட் டைம் யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா இட் வில் பி ஹை எண்ட் டேட் சொல்லுவோம் இது பேர் என்ன சொல்லுவோம் ஹை எண்ட் டேட்ஸ் ஓகே தட் 49 இருக்கு பாத்தீங்களா இட்ஸ் கால்ட் ஹை எண்ட் டேட் சொல்லுவோம் ஓகே இது மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களோட டேட்டால வந்து டேட் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இயர்லி பார்ட்டிஷன் டே பார்ட்டிஷன் month partition okay இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம் different partitions as per the frequency சில client என்ன கேட்பாங்க அப்படின்னா they will ask for a hourly partition some client will ask for day partition ஒரு டேக்கு வந்து partition அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு client என்ன கேட்பாங்க அப்படின்னா yearly partition கேட்பாங்க some clients will ask for monthly partition okay now if you have 5 years of data 5 years of data இருக்கு சரிங்களா நீங்க எப்பவுமே சூஸ் பண்ணும்போது பார்ட்டிஷன் சூஸ் பண்ணும்போது லோ கார்டினாலிட்டி சூஸ் பண்ணணும் லோ கார்டினாலிட்டினா என்ன தெரியுமா if you take monthly frequency how many partitions will get for 5 years Sendamal if you take monthly partition for 5 years of data, how many partitions will come? 60 partitions will come. Sendamal answer. 60 partitions will come. Okay, if it is here, 60 partitions for monthly, okay, for 5 years of data. If it is day partition, how many partitions will get for 5 years? 365 into 5 okay this for day partition ingla what's the value exactly 625 what's the value 1725 partitions 5 years பாத்தீங்கன்னா exactly I'm saying okay I don't know exact value 1728 partitions வரும் ஓகேங்களா இதே பாத்தீங்கன்னா if you take hourly frequency okay you will get more partitions இது மாதிரி நிறைய partitions கிரியேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா மெட்டா டேட்டா ஒரு பார்ட்டிஷனுக்கும் மெட்டா டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணணும் இது வந்து மெமரிக்கு ஓவர் ஹெட் if I have more partitions ஒரு பார்ட்டிஷனுக்கும் மெட்டாடேட்டா இருக்கும் அந்த மெட்டாடேட்டா பாத்தீங்கன்னா மெமரில வச்சுக்கணும் மெட்டாடேட்டா மீன்ஸ் how many records are in the particular partition ஓகேங்களா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இந்த பார்ட்டிஷன்ல இருக்கு ஆப்ல as well as என்ன காலம்ஸ் இருக்கு என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து மெமரிக்கு வந்து ஓவர் ஹெட்னா புரியுதா the burden that's why everyone prefer the low cardinality partition choose பண்ணுவாங்க ஏன்னா they will go for the yearly partition ஓகேங்களா மந்த்லி போவாங்க டே போனீங்கன்னா if the data grows the data piles up what will happen your partition tends to increase partition அதிகமா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட கம்ப்யூட்டிங் இன்ஜின் மெமரிக்கு வந்து ஓவர் ஹெட் அதிகமாயிடும் ஓவர் ஹெட்னா புரியுதா பர்டன் அதிகமாயிடும் ஏன்னா எல்லா பார்ட்டிஷனுக்கும் it has to keep the metadata in the memory
ஓகேங்களா? That's why everyone prefer for the monthly partition or yearly partition. Day partition போவாங்க if you have 2 years of data. If you have 1 year of data or 2 year of data, you can go for day partition போலாம். ஓகேங்களா? If it's the data is keep on growing, data keeps on piles up, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், டே பார்ட்டிஷன் போக கூடாது. டே பார்ட்டிஷன் போனா உங்களுக்கு என்ன ஆகும்னா அத்தனை பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் ஆகும். that it's very difficult for the computing engine to manage all those metadatas. Okay, this is how you have to partition the data. ஓகேங்களா? இந்த பார்ட்டிஷன் பண்றதால என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, query performance நல்லா இருக்கு, வெரி ஃபாஸ்டா இருக்கு, as well as you can able to control the cost. நீங்க எந்த பார்ட்டிஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், பிப்ரவரி மந்த் மட்டும் என்ன பண்றேன் வேர் கண்டிஷன்ல போட்டு ஃபில்டர் பண்ணும்போது அந்த பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்றதால எனக்கு query performance பெட்டரா இருக்கு. ஓகேங்களா? now okay, you guys know about partition pruning. partition pruning-னா ஒண்ணும் கிடையாது, எந்த பார்ட்டிஷன் நீ ஃபில்டர் பண்றியோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணும். the remaining partitions ஸ்கேன் பண்ணா, that is called partition pruning. Okay, now you might be thinking எதுக்காக நம்ம partition போறோம். first reason, you can improve the query performance by scanning only a portion of table. full table scan பண்ண போறது இல்ல, அந்த corresponding partition மட்டும் ஸ்கேன் பண்ண போறேன். இதால query performance improve ஆக போகுது. செகண்ட் ரீசன், ஓகேங்களா, ஒரு டேபிளுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டேபிள் கோட்டான்னு இருக்கு. கோட்டா இருக்கு. கோட்டா மீன்ஸ் ஒரு டேபிளுக்கும் இவ்வளவுதான் அப்டேட் பண்ணணும்னு ஒரு கோட்டா இருக்கு. அந்த கோட்டாவை நீ எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டேபிள் கோட்டான்னு இருக்கு. I will show the quota now. Okay, now just see the quotas. ஒரு டேபிளுக்கும் பாத்தீங்கன்னா you have a quota. ஒரு டேபிள் பாத்தீங்கன்னா you can do modifications. ஒரு நாளைக்கு 1500 modifications நீ பண்ணலாம். you can do updates, you can do up and ஒரு அப்டேட் மாதிரி தான். ஓகேங்களா? சாரி, up and ஒரு டேபிள்ல மாடிஃபை பண்ற மாதிரி தான். you can able to up and பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். but maximum how much you can do? செந்தமல், மேக்ஸிமம் ஒரு டேபிள்ல எவ்வளவு டைம்ஸ் உன்னால மாடிஃபை பண்ண முடியும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு மாடிஃபை பண்ண முடியும் சுதப்ரியா? 1500 sir. 1500 modifications you can do per day. It is called standard table quota in BigQuery. ஓகேங்களா? இதால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்ட்டிஷன் பண்ணவே இல்லை, ஒரே டேபிள் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் நிறைய வாட்டி என்ன பண்ணுவேன், I will try to append the data as well as update the data பண்ணும்போது அந்த கோட்டாவை எக்ஸீட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா I going for the partitioned columns நான் போறேன். பார்ட்டிஷன் காலம்ஸ் போகும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பார்ட்டிஷன் டேபிள்ஸ்க்கு சில கோட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாண்டர்ட் டேபிள் கோட்டாவோட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? I will show the partition table quota now. You can see here. Yeah, இந்த பார்ட்டிஷன் டேபிள் கோட்டால பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஒரு டேபிள் வந்து 4000 பார்ட்டிஷன்ஸ் என்னால பண்ண முடியும். How many partitions? Maximum 4000 partitions I can do in a single table. Okay, second thing is number of modifications. ஒரு பார்ட்டிஷன்ல மேக்ஸிமம் வந்து 5000 modifications பண்ண முடியும். ஒரு பார்ட்டிஷன் சொல்றேன், என்கிட்ட 4000 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு, அதுல ஒரு பார்ட்டிஷன்ல என்னால 5000 times I can able to modify, I can able to append, I can able to append as well as I can able to truncate. அப்பண்டும் பண்ண முடியும், அப்டேட்டும் பண்ண முடியும், ட்ரங்கேட்டும் பண்ண முடியும். இது மாதிரி 5000 மாடிஃபிகேஷன் ஒரு பார்ட்டிஷன்ல. அப்போ ரிமைனிங் 399 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. 399 பார்ட்டிஷன் என்ன பண்ண முடியும்? I can do that much modifications. Okay, now you have to say compared to standard table quota, partition table quotaல advantage இருக்கா இல்லையா? whether you have more advantage or not. I have normal table. For normal table, we have the standard table quota. In standard table quota, we can do the updates only 1500 times per day பண்ண முடியும். இதுவே பாத்தீங்கன்னா in partition table quotas you can do 4000 partitions maximum you can maintain per day.
as well as Okay. you can do 5,000, sorry, not per day, 4,000 partition can do 5,000 modifications, means you can able to truncate, you can able to update, you can able to append, as you can do in a single partition. ஓகேங்களா? இதால வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா பார்ட்டிஷன் டேபிள்ல தான் எனக்கு வந்து கோட்டாஸ் அதிகம் தரதால I am preferring the partition table quotas. Okay. And then third thing is while running a query I can estimate the query cost. ஒரு query நான் ரன் பண்ணும்போது எனக்கு query cost தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க full table ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா it will show like 75 MB query பண்ண போறேன், 75 MB க்கு காஸ்ட் காமிச்சிரும். ஆனா நான் பார்ட்டிஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் என்ன பண்றேன், சங்க்ஸா பிரிச்சு ஸ்மால் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். அந்த பார்ட்டிஷனை ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா query காஸ்ட் கம்மியாகும். அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா query காஸ்ட் முன்னாடியே காமிச்சிரும். you going to scan this much bytes, you going to pay this much thing சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும் அப்படின்னா query ரன் பண்றதுக்கு முன்னாடி it will give the query cost. And then we can do the partition pruning as well. ஓகேங்களா? எந்த இது பண்ண போறியோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, ஸ்கேன் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுற மாதிரி தான். not removing, just avoiding the remaining partitions. Fourth one is நீங்க பார்ட்டிஷன்ல எக்ஸ்பிரேஷன் டைம் செட் பண்ணலாம். எக்ஸ்பிரேஷன் டைம் அப்படின்னா இஃப் யூ செட் 5 days செட் பண்ணீங்க அப்படின்னா 5 days வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் அந்த டேபிள்ல மெயின்டைன் ஆகும். நீங்க கேட்கலாம் ஆஃப்டர் 5 days what will happen? ஆஃப்டர் 5 days பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். it will treat as a normal table. Understood, right? I am setting the partition expiration time set பண்றேன். I am setting 5 days. 5 tables 5 daysக்கு partition இருக்கும். After 5 days automatically your entire partition deleted. எல்லாம் partition data delete ஆயிட்டு ஒரே டேபிள்ல கன்வெர்ட் ஆயிடும். அந்த அட்வான்டேஜ் வந்து partition tables இருக்கு. Second advantage is இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்கு. நான் ஏப்ரல் மந்த்ல பார்ட்டிஷன்ல டேட்டாவை ரைட் பண்ணோம் அப்படின்னா என்னால ஸ்பெசிபிக் பார்ட்டிஷன் ரைட் பண்ண முடியும். ஸ்பெசிபிக் பார்ட்டிஷன் ரைட் பண்ண முடியும் without affecting the other partitions. For example, I have 3 years of data. In 3 years of data, I have 36 partitions. எனக்கு மார்ச் மந்த் பார்ட்டிஷன் மட்டும் நான் ரைட் பண்ணோம் அப்படின்னா என்னால பண்ண முடியும் without affecting other partition. ஜனவரி பார்ட்டிஷன் அஃபெக்ட் பண்ணாம, பிப்ரவரி பார்ட்டிஷன் அஃபெக்ட் பண்ணாம, மார்ச் பார்ட்டிஷன் மட்டும் என்னால பண்ண முடியும். ஓகேங்களா? தேர்ட் அட்வான்டேஜ், you can delete the specific partition. எனக்கு வந்து ஜனவரி பார்ட்டிஷன் தேவையில்லை. I can delete the specific partition without affecting the entire table. These are the various advantages of using partitioning. Okay, partitioning வந்து பாத்தீங்கன்னா while doing ingestion வந்து பாத்தீங்கன்னா partition பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ingestion பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க இந்த யூஸ் கேஸ் அனலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா டேட்டா warehousing. In data warehouse you have multiple dimension tables. In each dimension tables they will partition the data based on the your timestamp இருக்கலாம், date time இருக்கலாம், date இருக்கலாம். அந்த உங்க வர டேட்டால timestamp இருக்கலாம், date இருக்கலாம், date time இருக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் பிசிக்கல் பிளாக்ஸா பிரிஞ்சிடும். புரியுதா? இது ஒரு பிசிக்கல் பிளாக், இது ஒரு பிசிக்கல் பிளாக்கா பிரிஞ்சிடும். டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன்ல பிசிக்கல் பிளாக்ஸா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஒரு பிளாக்ல ஒரு பார்ட்டிஷன் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே ஒரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா we have to maintain the metadata. எத்தனை காலம்ஸ் இருக்கு, எத்தனை ஒரு பார்ட்டிஷன், எத்தனை ரோஸ் இருக்கு, அந்த பார்ட்டிஷன் எவ்வளவு நாள் ஆக்டிவா இருக்கும் போது, ஓகேங்களா, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா you have to choose a low cardinality value. Low cardinality means சொல்றது புரியுதா? If you take yearly partition you will get less partition, that is low cardinality. If you take day partition you will high cardinality. அப்போ ஒரு டேக்கு உங்க என்ன ஆகும், பார்ட்டிஷன் டேட்டா ஆகும். சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம். Now what I going to do, I going to show the real time implementation. Okay, before showing the real time implementation we have 3 types of partitioning. சரிங்களா? Today we're going to see only one partitioning. Okay, we have 3 types of partitioning. One is integer range partitioning, second one time unit column partitioning,
third one is ingestion time partitioning. ஓகேங்களா? Just I'm saying one more time. Integer range partitioning, time unit column partitioning, third one is ingestion time partitioning. ஓகேங்களா? டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் யூனிட் காலம் பார்ட்டிஷன் பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள வந்து அந்த டேபிள்ல டேட் இருக்கணும், டைம் ஸ்டாம்ப் இருக்கலாம், டே டைம் இருக்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா பார்ட்டிஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும்னா நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணும்போது கரெக்டா அந்த டேட்டாவை அந்த பார்ஷன் கரெக்டா ரைட் பண்ணிடும். ஓகேங்களா? based on your time stamp. Now Sendamal, can you say the difference between time stamp and date time? Difference என்ன difference சொல்ல முடியுமா? டேட் டைம்ல வந்து டேட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டைம் ஸ்டாம்ப்ல வந்து டைம் பிளஸ் டேட் அப்புறம் நானோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். See, first you have to understand the day time difference. Day time is it will start from the yearly year 0101 001 ல இருந்து ஆரம்பிச்சு 0101 999 ல ஆரம்பிக்கும். This is called the day time. இதுல உங்களுக்கு என்ன இருக்கும்? hours, minutes, seconds அங்கேயே வரும். hours will get hours, minutes, seconds இதுலயும் வரும். That's why it's a day time. ஓகேங்களா? date என்றது என்ன தெரியுமா? only will get the dates. Like for example 12 2003 3 இதுதான் date. டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா 1970s இருந்து ஆரம்பிச்சு 2038 இஸ் கால்ட் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? இதுலயும் உங்களுக்கு என்ன வரும்? hours, minutes, seconds, ஓகேங்களா? எல்லாம் வரும். டே டைமுக்கும் டைம் ஸ்டாம்ப் டிஃபரன்ஸ். டைம் ஸ்டாம்ப் will start from the 1970 to 2038. டே டைம் will start from 0012 to 449 high end dates. Okay, now இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து டேட் யூஸ் பண்ணி நீங்க பார்ட்டிஷன் பண்ணலாம், டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணலாம், டே டைம் காலம் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல டேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ஹவர்லி பார்ட்டிஷன் பண்ண முடியாது. இன் டேட் we have only டே, மந்த், இயர் இருக்கும். ஹவர்லி பார்ட்டிஷன் இருக்காது டேட் எடுத்தீங்கன்னா. ஆனா if you take time stamp or date time, you can do hourly partition and then day partition, monthly partition and yearly partition பண்ண முடியும். ஓகேங்களா? that's what now இப்போ என்ன பண்ண போறோம்னா நீங்க கேட்கலாம், சார் நான் இப்போ வந்து டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிட்டேன், டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்றேன், பட் இந்த டேட்டா 1950s கம்மிங், அந்த இயர் வருது, ஆனா இந்த டைம் ஸ்டாம்ப் என்ன பண்ணிக்கும்? என்ன இயர் அக்செப்ட் பண்ணுது? ஆக்சுவலா டைம் ஸ்டாம்ப் 38 வரைக்கும் சொல்லுங்க சார். 2038 1970 ல 1970 to 2038 மட்டும் அக்செப்ட் பண்ணும். பட் தி இயர்ஸ் கமிங் 1950 வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பார்ட்டிஷன் பண்ணாது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அந்த டேட்டா பார்ட்டிஷன் ஆகல எங்க போலாம்னு கேட்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா அன்பார்ட்டிஷன்ட்னு ஒரு பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். புரியுதா? பிகாஸ் இங்க பாருங்களேன், எனக்கு வந்து டேட்டா வந்து 1950 டேட்டா வருது, பட் டைம் ஸ்டாம்ப் will accept only 1970 to 2038 தான் அக்செப்ட் பண்ணும். ஆனா வந்து அந்த டேட்டா உள்ள வந்தது அப்படின்னா 1960 டேட்டா உள்ள வருது, அதெல்லாம் அன்பார்ட்டிஷன்ட்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். சரிங்களா? சரி, சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு டைம் ஸ்டாம்ப் அது நல் வருது சார், அப்படி வருதுன்னா எந்த பார்ட்டிஷன் மூவ் ஆன்னு கேட்டீங்கன்னா நல் பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து நல் வருது, அப்ப என்ன எங்க மூவ் ஆன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மூவ் ஆகும்? நல்லன்ற பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். நெக்ஸ்ட், இன் கேஸ் 1960s மேல வருது, 1960s வருது, 1920 வருது அப்படின்னா அன்பார்ட்டிஷன்ட் அப்படின்னு ஒரு பார்ட்டிஷன்ல மூவ் ஆயிடும். நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்ல இருக்கும். சரி, நீங்க கேட்பீங்க, சார் டே டைம் காலம் வருது, இப்போ வந்து 1920 வந்து அக்செப்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா yeah, it will accept because it will start with 0012 999 வரதால இது அன்பார்ட்டிஷன்ட் மூவ் ஆகாது, அன்பார்ட்டிஷன்டுக்கு மூவ் ஆகாது. ஆனா இந்த டே டைம் இதுல நல் வந்தால் டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ரோஸ்லாம் வந்து நல் பார்ட்டிஷனுக்கு மூவ் ஆயிடும். ஓகே, this is a thing you have to keep in mind, but we are doing only the time unit column partitioning. ஓகேங்களா? டைம் யூனிட்னா அந்த காலம்ல என்ன இருக்கணும்? டேட் இருக்கணும், டைம் ஸ்டாம்ப் இருக்கணும், டே டைம் இருக்கணும்.
இருந்தா மட்டும்தான் பார்ட்டிஷன் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால பார்ட்டிஷன் பண்ண முடியாது. If the date time is not there, timestamp and date is not there, you have to go for a different partitioning strategies. Okay, நீங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். You have to check the granularity. Low granularity தான் நீங்க போகணும். கிரானுலர் புரியுதா? வீக்லி மந்த்லி, இயர்லி as well as hourly. ஓகேங்களா? இது மாதிரி பார்ட்டிஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுல எது வந்து லோவர் கிரானுலாரிட்டியோ அதுதான் நீ போகணும். ஹையர் கிரானுலாரிட்டி போனீங்கன்னா you'll get more partitions. It will be overhead for the computing engine. It will be the overhead for the computing engine. It has to keep all the metadata in the memory. Okay, now இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா just go to Google. Okay, and then search for Google Cloud Storage. GCP போடுங்க. GCP. Okay, click on the get started on Google Cloud. Okay, just change my account. எந்த அக்கௌண்ட்ல உங்களோட ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவா இருக்கோ அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்க. Just I'm going to change my account. Just I'm going to change my account to test Java. இந்த அக்கௌண்ட்ல தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா GCP ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. Okay, just go to the console. Okay, now you can do one thing. இந்த இங்க பார்த்தா திருப்பி அக்கௌண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியுதா? அக்கௌண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. திருப்பி you can change to உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திங்க. எந்த அக்கௌண்ட்ல ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவா இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திங்க. ஓகே, yeah, now is loading the Google Cloud dashboard. Okay, now what you can do, just go to the navigation menu. இதுல பாத்தீங்கன்னா BigQuery இருக்கும். BigQueryல போனா BigQuery Studio இருக்கும். Just click on the BigQuery Studio. Yeah, in that we have one project called ETL 5420 சொல்லிட்டு இதான் ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? நான் கிரியேட் ப்ராஜெக்ட் ஐடி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இதுல போயிட்டு பப்ளிக்னு சொல்லு, பிக் பப்ளிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா you will get all the public data. ஓகேங்களா? just search here. இங்க பாத்தீங்கன்னா BigQuery பப்ளிக் டேட்டான்றது ஒரு ப்ராஜெக்ட் ஐடி. இது வந்து டேட்டா செட். இது மாதிரி நிறைய டேட்டா செட் இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயா தராங்க உங்களுக்கு. BigQuery is providing the free to you. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல போய் சர்ச் பண்ணிட்டு யூ கேன் இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணீங்க. ஜஸ்ட் கோ டு பப்ளிக் கொடுங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா BigQueryன்னு போடணும். பப்ளிக் டேட்டான்னு போடுங்க. கேப்ஸ்ல ஸ்மால்ல போடுங்க. ஜஸ்ட் கிவ் பப்ளிக். வரலையா? யா, 1 minute வெயிட் பண்ணுங்க. அந்த டேட்டா செட் நான் எடுத்து வச்சிருக்கேன். show now. Yeah, BigQuery public data. Just click on search all projects. இல்லைன்னா அப்படி போடுங்க பப்ளிக் டேட்டா செட்னு போடுங்க. யா, இதை என்ன பண்ணுங்க, இந்த இந்த இதுவை வந்து ஸ்டார் பண்ணி வச்சிங்க. ஸ்டார் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட BigQuery ஸ்டுடியோல ஆட் ஆயிடும். புரியுதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா we have different public datas. we have different public datas இருக்கு. தெரியுதா? இதெல்லாம் வந்து டேட்டா செட் நேம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு டேபிள் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் டேபிள்ஸ்.
ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் யூனிட் பார்ட்டிஷன் பண்ண போறேன். ஐ கோயிங் டு டு த டைம் யூனிட் பார்ட்டிஷனிங். டைம் யூனிட் பார்ட்டிஷன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டேபிள் எடுத்துக்க போறேன். ஐ வில் ஷோ ஒன் டேபிள். யா, select star from BigQuery. பப்ளிக் டேட்டான்றது என்னது? ப்ராஜெக்ட் ஐடி. சான் பிரான்சிஸ்கோன்றது என்னது? டேட்டா செட். ஓகே, டேட்டா செட். டேபிள் நேம் பாத்தீங்கன்னா பைக் ஷேர் ட்ரிப்ஸ். பைக் ஷேர் ட்ரிப்ஸ் டாட் பைக் ஷேர் ட்ரிப்ஸ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை கொரி பண்ணி பாருங்க. கொரி பண்ணும்போது though it's cloud data, you have to give some limits கொடுக்கணும். நீங்க just give limit 50 கொடுங்க and then try to query the data. What happened here? Data set ETL 5420 ல இருக்காம். Public data was not found in the location US. Okay, what I going to do, the bike share trips சொல்லிட்டு இங்க சர்ச் பண்ண போறேன். வெயிட் பண்ணுங்க. bike share trips னு இருக்கா? Just go here and search bike share trips. Search it. இதுல வந்து search all வரும். It found 11 results. ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க, bike share trips வந்திருக்கா? 1 minute. Yeah, இது என்னோட ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது BigQuery பப்ளிக்ல பாத்தீங்கன்னா வந்திருக்கா? இதை என்ன பண்ணுங்க, query பண்ணி காட்டுறோம் பாருங்க. Just go here and put the query. Okay, just you can use select star from run the query. இதுல பாத்தீங்கன்னா ட்ரிப் ஐடி, டியூரேஷன் செகண்ட் இருக்கு, ஸ்டார்ட் டேட், ஸ்டார்ட் ஸ்டேஷன் நேம், ஸ்டேஷன் ஐடி, எண்ட் டேட். ஓகேங்களா? இது மாதிரி வந்திருக்கு. எண்ட் ஸ்டேஷன் நேம் இருக்கு, எண்ட் ஸ்டேஷன் ஐடி, பைக் நம்பர், ஜிப் கோடு, சப்ஸ்கிரைபர் டைப்லாம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டார்ட் டேட் வச்சு ஐ கோயிங் டு டூ த மந்த்லி பார்ட்டிஷன் பண்ண போறேன். மந்த்லி பார்ட்டிஷன் ஆஸ் வெல் அஸ் டே பார்ட்டிஷன் நான் பண்ண போறேன். புரியுதா? செந்தமிழ், are you clear? I'm going to do based on started column. I'm going to do the monthly partition as well as the day partition பண்ண போறேன். ஓகேங்களா? எப்பவுமே சொல்லியிருக்கேன், எப்பவுமே லோ கார்டினாலிட்டி வேல்யூஸ் போகணும். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா we'll get only less number of partitions. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதான் நம்மளோட டேட்டா செட். ஒரு டேபிள் வந்து ப்ரிப்பேர் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து நான் பார்ட்டிஷன் டேபிள். This table name is bike share trips is non partition table. இந்த நான் பார்ட்டிஷன் டேபிள்ல நான் வந்து பார்ட்டிஷன் டேபிளா வேற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இது நான் பார்ட்டிஷன் டேபிள். நான் கிரியேட் பண்ண போறது வந்து பார்ட்டிஷன் டேபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே 1 minute, have this query. இங்க லிசன் பண்ணுங்க. BigQuery பப்ளிக் டேட்டான்றது இது வந்து பப்ளிக் டேட்டா செட் ப்ராஜெக்ட் ஐடி. சான் பிரான்சிஸ்கோன்றது தெரியுதா லெஃப்ட் சைடுல? இது வந்து என்னது? டேட்டா செட் நேம். நவ் ஒரு டேபிளோட காலமோட டைப் தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரொவைட் த இன்ஃபார்மேஷன் ஸ்கீமான்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு டாட் காலம்ஸ் தரணும், கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு காலம்லையும் என்னென்ன டைப்னு தெரியும். ஓகேங்களா? காலம் நேம் தெரியும், இதெல்லாம் தெரியும். வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு யூ ஹேவ் டு ப்ரொவைட் டேபிள் நேம். மை டேபிள் நேம் இஸ் செந்தமிழ். வாட் இஸ் டேபிள் நேம்? டேபிள் நேம் இஸ் பைக் ஷேர் ட்ரிப்ஸ். பைக் ஷேர் ட்ரிப்ஸ் கொடுத்துருங்க. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? எப்பவுமே பாத்தீங்கன்னா இஃப் யூ டேக் ஆரக்கிள் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? டிஸ்கிரைப் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்கிரைப் டேபிள் கொடுத்தீங்கன்னா இல் வில் கிவ் தி டைப்.
டைப் கொடுக்கும், காலம் நேம் கொடுத்துரும். ஆனா வந்து BigQueryல பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஐடி டேட்டா கொடுத்துட்டு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்னு சொல்லி டைப் பண்ணணும். அண்ட் தென் காலம்ஸ் பத்தி வேணும்னா காலம்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காலம்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துங்க. இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் asterisk கொடுத்துக்கலாம். where table name equal to bike share trips. இதை நான் ஃபயர் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா it's going to give the results row table catalogன்றது என்ன தெரியுமா, இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஐடி. டேபிள் ஸ்கீமான்றது என்னது, டேட்டா செட் நேம். டேபிள் நேம்ன்றது பைக் ஷேர் ட்ரிப்ஸ். இதெல்லாம் காலம் நேம்ஸ் தெரியுதா? these are the column names you can see. column name, trip id, duration, start date எல்லாமே இருக்கா, start session name இருக்கு சரிங்களா. அதே பாத்தீங்கன்னா இது ஒரு பொசிஷன் 1 2 3 4 5 6 பொசிஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. and then you can see data types. trip id is in 64 bit, duration seconds is 64 bit. start date இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், we going to do the partition right. இது டைம் ஸ்டாம்ப். இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இதை பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் லோக்கல் டவுன்லோட் பண்ணீங்க, இட்ஸ் கோயிங் டு டவுன்லோட் as a CSV file for you. okay, now yeah, you can open and see the results. உங்களால பார்க்க முடியும். இந்த சார்ட் எப்படி வந்திருக்கும் பார்க்க முடியும். you can see right, பார்க்க முடியுதா? இதுதான் உங்களோட டேபிள் நேம் தெரியுதா? இதான் காலம் நேம். இது வந்து என்னது டைப்ஸ், ட்ரிப் ஐடி 64 bit. இதுவே ஆர்க்ல பாத்தீங்கன்னா பண்ணிருப்பீங்க, டிஸ்கிரைப் போட்டிருப்பீங்க, டிஸ்கிரைப் போட்டு டெல்லும் போட்டிருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்னு யூஸ் பண்ணி காலம்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மெமரைஸ் இட். சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காலம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? instead of asterisk you can provide like I need column name na column name, you can provide the column name comma and then data type. data type கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், டைப் வரும். ஓகே, இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், query பண்ணிக்கலாம். ஓகே, now நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன காலம்ஸ் எனக்கு வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நான் ஃபில்டர்ல போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, if I try to run this query, you can see here, yeah, it's going to give trip id 64 bit. நீங்க இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு JSON ல வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சேவ் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ you can download it. BigQuery table, Google Sheetsல வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, you can download and see the sample things. சாம்பிளுக்கு ஒரு பார்க்க முடியும். ஓகேங்களா? 10 MB of data பார்க்க முடியும். இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா I going to perform what a partition it is, time unit partition. A partition name is time unit partition. Before going to time unit partition, I want to say a few things. இப்போ நான் இது மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா, you can see in the right corner, வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ ஏதாவது ஒரு கொரியை வந்து என்ன பண்றேன், இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் தெரியுமா, ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொரியை நான் வந்து இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் 5000. ஓகே, ஐ கோயிங் டு கிவ் 5000 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 119.86 MB. அப்போ இந்த கொரி என்ன பண்ண போகுதுன்னா 5000 ரெக்கார்ட்ஸ் கொடுக்க போகுது எனக்கு. ஆனால் வந்து இந்த கொரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எம்பி நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லுது. அப்ப இவ்வளோ எம்பிக்கு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பே. புரியுதா? கொரி பண்ணும்போது எவ்வளவு ரிசல்ட்ஸ் நீ கொரி பண்றியோ அதுக்கு பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஃபார் எவ்ரி கொரிஸ் ஐ அம் சேயிங். now I'm going to perform the time unit injection பண்ண போறேன். இந்த டைம் யூனிட் இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா டெஃபினட்டா நம்ம காலம்ல என்ன தேவை, என்னங்க தேவை, ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்கலாம், டே டைம் இருக்கலாம், ஆர் டேட் இருக்கணும். அதான் நம்ம ரெக்குயர்மெண்ட். நம்ம டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸ்டார்ட் டேட் இருக்கு, இல்ல என்ன இருக்கு, we have year, month,
அண்ட் டே இருக்கு, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? யூடிசி இதுல இருக்கு, ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டு அனலைஸ் பண்ணணும். இப்போவுமே பண்ணும்போது பார்ட்டிஷன் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டு ஆல் கைண்ட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு சூஸ் அ கிரானுலாரிட்டி. இயர்லி பார்ட்டிஷன் போலாமா, இல்ல வந்து மந்த்லி பார்ட்டிஷன் போலாமா, டே பார்ட்டிஷன் போலாமா, இல்ல அவர்லி பார்ட்டிஷன் போலாமா டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூ டு த அனலைசிஸ், டேட்டா அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா சில கொரிஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொரி ஐ ஹேவ் ரிட்டன், இங்க பாருங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பைக் ஷேர் ட்ரிப்ஸ் டேபிள் நேம், இதுல வந்து ஸ்டார்ட் டேட் என்ன, மினிமம் ஸ்டார்ட் டேட் என்ன, மேக்ஸிமம் ஸ்டார்ட் டேட் என்ன. அப்போ மினிமம் ஸ்டார்ட் டேட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் டேட் தெரிஞ்சா எனக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருமா, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் தெரிஞ்சிருமா இல்லையா? செந்தமிழ், இஃப் ஐ ஃபயர் திஸ் query எனக்கு வந்து டேட்டாவோட ரேஞ்ச் தெரிஞ்சிடும், டேட் ரேஞ்ச் தெரிஞ்சிடும் எனக்கு. அப்போ இந்த டேட்டா செட்ல எனக்கு எந்த இயர் டு எந்த இருக்குன்னு தெரிஞ்சிடும், பிகாஸ் ஐ கிவிங் மினிமம் ஸ்டார்ட் டேட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் டேட் கொடுக்குறேன். இஃப் ஐ ட்ரை டு ஃபயர் திஸ் query இட்ஸ் கோயிங் டு கிவ் மினிமம் ரேஞ்ச் 2013 இருந்து ஆரம்பிக்குது டேட்டா, மேக்ஸ் ஸ்டார்ட் டேட் என்ன ஆகுது 2016. அப்ப எத்தனை வருஷம் ரெக்கார்டு உள்ள இருக்கு நம்ம கிட்ட? 3 years. 3 இயர்ஸ்க்கான ரெக்கார்ட் இருக்கு. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் பண்றதுக்கு முன்னாடி we have to டேட்டா அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ தெரிஞ்சு போச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கான ரெக்கார்டுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ண போது தெரிஞ்சு போச்சு. the next query I going to fire. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டே பார்ட்டிஷன் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ பார்ட்டிஷன் ஒரு நாளைக்கு சாரி டே பார்ட்டிஷன் பண்ண போறேன். அந்த டே பார்ட்டிஷன்ல ஒரு பார்ட்டிஷன்ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த query நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபயர் திஸ் query ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் query ஃபயர் பண்றேன், then I will explain to you. இதுல பாருங்க 2013 8th month 29 டேட், இந்த டேட் வைஸ் பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன். எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு பார்ட்டிஷன் பண்ணல, ஒன்றும் செக் பண்றேன். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு? 29th day how many records are there? 748 records. 748. 30th day how many records? 714. 14. 114 records. 31 640 records இருக்கு. 640 records. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க சொல்ல போறோம் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்ன்றது நம்ம காலம் தெரியும், ஸ்டார்ட் டேட்ன்றது ஒரு காலம். நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இங்க பாருங்க தனியா எழுதுவாங்க, இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த ஸ்டார்ட் டேட் நான் வெளில போடுறேன். கமா சாரி ஆய் பண்ணலையா, ஸ்டார்ட் டேட் ஓகே ரன் கொடுங்க. சி இங்க பார்க்கணும் நீங்க. ஆக்சுவலா என்ன பார்க்கணும் தெரியுமா, இதை விடுங்க. இது ஸ்டார்ட் டேட்டையும் ஈர மாட்டோம் பாருங்க. ஓகேங்களா? ஐ வில் ரிமூவ் ஸ்டார்ட் டேட் லேட்டர். இல்ல பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்டார்ட் டேட், இந்த காலம் தான் கிட்ட இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன பண்றேன்னா டேட் ட்ரங்கேட் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ட்ரங்கேட் பண்றேன். ட்ரங்கேட்னா பாத்தீங்களா இங்க என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபுல்லா ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே 0 ஆயிடுச்சு. ட்ரங்கேட்ன்றது என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13.6 என்ன பண்ணுவோம் 14 மாத்தும், புரியுதா? 13.8 என்ன பண்ணுவோம் 14 மாத்தும். 13.4 என்ன பண்ணுவோம் 13 மாத்தும், ட்ரங்கேட் பண்ணுவோம். அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டே வச்சு ட்ரங்கேட் பண்றேன். அப்போ டே ட்ரங்கேட் பண்ணும்போது ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ்லாம் நமக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா 0000 ஆயிடும். புரியுதா? இதுதான் நம்மளோட ஸ்டார்ட் டேட் தான் கொடுத்த காலம். நான் என்ன பண்றேன்னா டே வச்சு டே யூஸ் பண்றேன், டே யூஸ் பண்ணி டே ட்ரங்கேட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இயர் வந்துடும், மந்த் வந்து டே வந்துடும். ஆனா வந்து ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் வராது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா டே ட்ரங்கேட் யூஸ் பண்ணிருக்கேன். டே ட்ரங்கேட் யூஸ் பண்ணி நான் அனலைஸ் தான் பண்றேன் ஒன்றும். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் டூயிங் தி அனலைசிஸ். ஜஸ்ட் ரன் திஸ் query. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா
ஸ்டார்ட் டேட் வச்சு டே ட்ரங்கேட் பண்றேன். ட்ரங்கேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருன்னா டே வச்சு நான் என்ன பண்ண போறேன், ட்ரங்கேட் பண்றேன். எனக்கு 0 ஆயிடுச்சு. பண்ணும்போது என்ன பண்றேன்னா இது இயர்னு ஒரு காலம் கொடுத்துருவேன். கவுண்ட் ஸ்டார்ன்றது என்னன்னா ஒரு டேவையும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ண போறேன். நீங்க கவுண்ட் ஸ்டார் யூஸ் பண்றதா என்ன பண்ணணும், டெஃபினட்டா குரூப் பை யூஸ் பண்ணா மட்டும்தான் கவுண்ட் ஸ்டார் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் டூயிங் சம் அக்ரிகேஷன்ஸ் டெஃபினட்டா குரூப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ குரூப் பை 1 கொடுத்துருக்கேன். 1 அர்த்தம் இயரை வச்சு குரூப் பை பண்றேன்னு அர்த்தம். இப்படின்னு தரலாம், நீங்க குரூப் பை இயர்னு தரலாம். புரியுதா? ஆர்டர் பை இயர். இந்த இயர் தரதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது என்ன பொசிஷன்ல இருக்குது, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கா செந்தமல், ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கா இல்லையா? அதுதான் என்ன பண்ணிருக்கேன், குரூப் பை இன்ஸ்டெட் ஆஃப் இயர் ஐ புட்டிங் 1, ஆர்டர் பை 1 கொடுத்திருக்கேன். எதை வச்சு குரூப் பை பண்றேன் நானு, இயர் வச்சு குரூப் பண்றேன். அதான் வந்து பொசிஷன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன ஃபர்ஸ்ட் தரீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது வந்து செகண்ட் பொசிஷன். தெரியுதா? கவுண்ட் ஸ்டார் செகண்ட் பொசிஷன். அப்போ குரூப் பை 1 ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போறேன். இயர்லி எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். மந்த்லி எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க டேட் அண்ட் கேட்ல டே தூக்கி என்ன பண்ணணும், மந்த் தரணும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் டூ மந்த். இப்போ என்ன பண்றீங்க, மந்த் வச்சு ட்ரங்கேட் பண்ண போறீங்க. ட்ரங்கேட் பண்ணி மந்த் வச்சு என்ன பண்ண போறீங்க, குரூப் பை பண்ணி நீங்க ஒரு மந்த்துக்கும் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. தட்ஸ் இட். ஓகே, ஜஸ்ட் கேப்ஸ்லயும் போடலாம், ஸ்மால்லயும் போடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இட் வில் கிவ் த கொரி காஸ்ட் கொடுத்துரும். 7.5 MBக்கு எவ்வளவு காஸ்ட்னு சொல்லிட்டு அவ்வளவு கம்மி பண்ணிடும். பட் 7.5 MB நான் என்ன பண்ண ஸ்கேன் பண்ண போறேன். ஜஸ்ட் யூ மந்த் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளவு ரெக்கார்ட்னு காட்ட போகுது. இட்ஸ் மந்த் பார்ட்டிஷன் வந்திருக்கு. மந்தா இருங்க வந்திருக்கு பை. நான் நடுவில் பாருங்க 8 இருக்கா, 8th மந்த் 2102, 9th மந்த் 25,243, 10th மந்த் 29,105. இப்போ வந்து நீங்க அனலைஸ் தான் பண்றீங்க, பார்ட்டிஷன் பண்ணல ஆக்சுவலா. ஓகேங்களா? மந்த் வைஸ் நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு, என்ன இருக்கு அடுத்தது, இயர்லி பார்ட்டிஷன். சரி, நான் ஒன்னும் பார்ட்டிஷன் பண்ணல, உங்க அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? குரூப் பண்ணி இது மாதிரி ஒரு இயருக்கு ரெக்கார்ட் காட்டுறேன். ஒன்னும் நான் பார்ட்டிஷன் பண்ணல. பார்க்கலாம். how many years we have, 13, 14, 15, 16. மொத்தம் 4 years இருக்கு. not 3 years data, we have 4 years data. okay, including 13 we have 4 years data. ஒரு இயர்லயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ கிளையண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா as per the use case பொறுத்து தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து மந்த்லி வைஸா நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்ட்டிஷன்ஸ் வந்து நீங்க கவுண்ட் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் let listen here, I going to change month பண்ண போறேன். மந்த் பண்ணிட்டு இதை வந்து சப்கொரி எழுத போறேன். எனக்கு எவ்வளவு பார்ட்டிஷன் தெரியும். கரெக்டா? ஒரு மந்த்துக்கு மந்த் வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு பார்ட்டிஷன் தெரியும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஐ அம் ரெடி சப்கொரி. ஓகே, just run this query. இது மாதிரி உங்களுக்கு green tick வரணும். ஓகேங்களா? வந்தா வரணும், ரன் பண்ணணும். இல்லனா கம்பைல் டைம் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படிங்க காமிச்சிரும். just run it. how many partitions I have monthly? 37 partitions. If I have go for yearly 4. yearly பண்ணா 4 வரும். அது எல்லாரும் தெரியும். ஓகேங்களா? everyone knows yearly 24 partitions. If I going for day, how many partitions? 1095. Something like 4 years, right? லீப் இயர் வரலாம். அது சேர்த்து உங்களுக்கு கால்குலேட் கொடுத்துரும். 1099. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1099 பார்ட்டிஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கம்ப்யூட்டிங் இன்ஜினுக்கு
SQL கம்ப்யூட்டிங் இன்ஜினுக்கு மெமரி ஓவர்ஹெட் அதிகமாயிடும். BigQuery கம்ப்யூட்டிங் இன்ஜின் ஓகேங்களா, BigQuery என்ன சொல்லுவோம், ட்ரெமல் ஜாப்ஸ், அதுக்கு என்ன ஆகும், ஓவர்ஹெட் அதிகமாயிடும். ஒரு பார்ட்டிஷன் மெட்டடாட்டா என்ன பண்ணணும், மெமரியில் வச்சுக்கணும் ஓகேங்களா. என்ன ஆகும்னா நீங்க கேட்கலாம், சார் இது மாதிரி நான் வந்து 20 இயர்ஸுக்கு நான் வந்து என்ன டேட் பார்ட்டிஷன் பண்றேன் எனக்கு கேட்டீங்கன்னா, பார்ட்டிஷன் இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும்னா உங்களோட BigQuery என்ன ஆகும்னா மெமரி ஓவர்ஹெட் அதிகமாயிட்டு ஒரு லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் while trying to fire the query ரன் ஆகாது. ரன் ஆகும், ரிசல்ட்ஸ் வராது பிகாஸ் there is a memory overhead இருக்கு. புரியுதா? query ரன் ஆயிட்டு இருக்கும், பட் you won't get the results. It will run for 3 hours 4 hours query ரன் ஆயிட்டு இருக்கும், ரிசல்ட்ஸ் வராது. ஏன்னா உங்களோட இவ்வளோ பார்ட்டிஷனுக்கும் என்ன பண்ணணும், மெட்டா டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு feasible கிடையாது ஓகேங்களா. எப்பவுமே பாத்தீங்கன்னா கிரானுலாரிட்டி லெவல் வந்து எப்பவுமே என்ன இருக்கணும், யூ ஹேவ் டு சூஸ் இயர்லி சூஸ் பண்ணலாம், மந்த்லி சூஸ் பண்ணலாம், பட் டே சூஸ் பண்ண மாட்டாங்க இந்த கமெண்ட்லயும் ஓகேங்களா. now we did all the analysis, நம்மளுடைய டேட்டா எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டே பார்ட்டிஷன் பண்ணி காட்ட போறேன், as well as மந்த்லி பார்ட்டிஷன் காட்ட போறேன், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறேன் ஓகேங்களா. இப்போ பார்ட்டிஷன் அதிகமா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது போய் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணி எடுத்து வந்துடும் ஓகேங்களா. ஆனா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரானுலர் லெவல் வந்து கம்மியா போகணும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் திங் we did all this analysis, மந்த்லி பண்ணிட்டோம், இயர்லி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். நீங்க கேட்கலாம் என்ன டேபிள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்களா, பைக் ஷேர் டிப்ஸ் பாத்தீங்களா, இதே மாதிரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இங்க என்ன இருக்கு, ட்ரிப் ஐடி, டியூரேஷன் இருக்கா, ஸ்டார்ட் டேட், ஸ்டேஷன் நேம் இருக்கா, I'll check. இருக்கா பாருங்க, ட்ரிப் ஐடி, டியூரேஷன் அகைன், ஸ்டார்ட் டேட், ஸ்டார்ட் ஸ்டேஷன் நேம், ஸ்டேஷன் ஐடி இருக்கா. இதே மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். as per this I'll show this excel sheet as per the schema. 3 தான் ட்ரிப் ஐடி, செகண்ட் ஸ்டார்ட் டேட். இதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். தெரியுதா பாருங்க. நீ கேட்கலாம் வந்து கிரியேட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் ஆக்சுவலா நீங்க கேட்கலாம், சார் இது மாதிரி ரீப்ளேஸ் டேபிள் கொடுக்காம பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்னா லேட்டர் நான் என்ன பண்ண போறேன், in64 ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னு வச்சுங்களேன். in64 டேபிள் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஆகும் தெரியுமா, டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வரும். ஆனா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன வேணாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ல எனி சேஞ்சஸ் யூ கேன் டு. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டேபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த ஸ்கீமால என்ன இருக்கோ ட்ரிப் ஐடி, செகண்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணணும். அப்போ வச்சுங்க, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் டேட்டா செட். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் 3 தான். லெட்ஸ் கோ டு ப்ராஜெக்ட் and then create one data set. கிரியேட் பண்ணுங்க. டேட்டா செட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், டிம்னு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்றேன், மல்டி ரீஜன்ஸ் ஓகேங்களா. என்ன பண்றேன் கொடுத்துட்டு ஐ கோயிங் டு கிரியேட் த டேட்டா செட். just going to create the data set. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. மை டேட்டா செட் மீன்ஸ் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டிம்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க டேபிள்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணீங்க ஓகேங்களா. இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் இதுதான் டேட்டா செட் நேம். நான் என்ன பண்ணணும், கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டிம் மீன்ஸ் ரெப்ரசன்ட் டேபிள் ஓகேங்களா. இதுதான் டேட்டா செட் நேம். இது வந்து என்னோட டேபிள் நேம், டேட்டா செட் நேம் டாட் டேபிள் நேம் கொடுத்துறேன். டேபிள் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்ட்டிஷன் பை ஒரு காலம் யூஸ் பண்றேன். பார்ட்டிஷன் ஒரு கிளாஸ் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு
டைம் ஸ்டாம்ப் ட்ரங்கேட் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்களா, இதை வச்சு என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன், பார்ட்டிஷன் பண்ண போறேன். டைம் ஸ்டாம்ப் ட்ரங்கேட் பிராக்கெட்ல எந்த காலம் வச்சு பார்ட்டிஷன் பண்ண போறீங்களோ அந்த காலம் கொடுத்துட்டு நான் என்ன பார்ட்டிஷன் பண்ண போறேன், வாட் பார்ட்டிஷன் ஐ கோயிங் டு டு, இட்ஸ் a month partition. month partition பண்ண போறேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, கிரியேட் அப்படி ரிப்ளேசபிள் கொடுத்துட்டு டேட்டா செட் நேம் டாட் டேபிள் நேம் கொடுத்துறீங்க. அப்புறம் வந்து காலம் நேம் டைப் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு பார்ட்டிஷன் பை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் நேம் தரணும். காலம் நேம் தரும்போது ஸ்டார்ட் எப்படி இருக்கும், உங்களுக்கு டேட் மந்த் இயர் ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ்லாம் இருக்கும். என்ன பண்ணணும், ஹவர்ஸ் மினிட் செகண்ட்லாம் நீங்க ட்ரங்கேட் பண்ணி என்ன பண்ணணும், மந்த் வைஸா நீங்க என்ன பண்ண போறீங்க, பார்ட்டிஷன் பண்ண போறீங்க. டைம் ஸ்டாம்ப் ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹவர்ஸ் மினிட் ட்ரங்கேட் பண்ணிட்டு மந்த் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கும். ஜஸ்ட் காப்பி ஃபர்ஸ்ட் கிரியேட் த டேபிள் பண்ணலாமா. ஜஸ்ட் கிரியேட் நியூ எடிட்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த எடிட்டர்ல போயிட்டு சரிங்களா, இப்போ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. இந்த டேபிள் டேட்டா இருக்காப்போ, இந்த டேபிள்ல டேட்டா இருக்காப்போ, இல்ல சார். இல்ல, இது ஒரு எம்டி டேபிள். ஆனா ஒரு பார்ட்டிஷன் பண்ண டேபிள். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் உள்ள இல்ல, ஆனா வந்து ஒரு எம்டி டேபிள். ஜஸ்ட் ரன் திஸ் query. இங்க பாருங்க, இந்த query ஃபயர் பண்ண போறேன். இதுல வந்து 0 பைட்ஸ் டேபிள் மட்டும் கிரியேட் ஆக போகுது. ஒன்லி டிடிஎல் மட்டும் தான் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஜஸ்ட் ரன் திஸ் query. இப்போ டீடெயில் கிரியேட் ஆயிடுச்சு. சரிதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ கேன் see bike share trips underscore p is created. இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறேன். எப்படி இன்சர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் இன்டு எந்த டேபிள் கிரியேட் பண்ணீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிருக்கேன், இதுதான் நான் கிரியேட் பண்ண டேபிள். கரெக்டா, இதை அப்படியே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண தெரியுமா, உங்க ப்ராஜெக்ட் ஐடி கொடுக்கணும். வாட்ஸ் ப்ராஜெக்ட் ஐடி ETL_5420 5420 இங்க பாருங்க 5420 அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா செட், எனக்கு டேட்டா செட் கஸ்டமர் டைமென்ஷன் டேபிள் தான் உங்க டேட்டா செட். இது வந்து உங்க டேபிள் நேம். இன்சர்ட் இன்னு கொடுத்துட்டு எந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறீங்களோ அந்த டேபிள் நேம் கொடுத்துடணும். பிளஸ் நான் என்ன பண்றேன்னு பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைக் ஷேர் ட்ரிப்ஸ்ன்றது என்னது, இது ஒரு நான் பார்ட்டிஷன் டேபிள். இதுல ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இதுல தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து BigQuery பப்ளிக் டேட்டான்றது ப்ராஜெக்ட் ஐடி. சான் பிரான்சிஸ்கோன்றது என்னது டேட்டா செட் நேம். பைக் ஷேர் ட்ரிப்ஸ் டேபிள் நேம். இதுல இருக்க செலக்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்ண போறேன், இந்த டேபிள்ல பைக் ஷேர் ட்ரிப்ஸ்ன்ற ஒரு டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகும், செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து பார்ட்டிஷன் பண்ண டேபிள் இது ஆக்சுவலா. அப்ப என்ன ஆகும்னா அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடும், பார்ட்டிஷன் ஆயிடும். ஓகே, now we are going to file this query. இது சாண்ட் பாக்ஸ்ல எக்ஸிட் பண்ண முடியாது. யாருக்கு ஃப்ரீ ட்ரையல் ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும் எக்ஸிட் பண்ண முடியும். ஓகேங்களா, இட்ஸ் a DML ஆபரேஷன். DML னா புரியுதா, இன்சர்ட் அப்டேட்லாம் DML ஆபரேஷன் சொல்லுவாங்க, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். ஓகே, now ரன் பண்ண போறேன். query is running. C சரிதா, ரைட் இருக்கு. 4.9 seconds 5.6 seconds. Now query is completed. Now entire record bike share trips ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்க பார்ட்டிஷன் டேபிள்ல என்ன ஆயிடுச்சு, என்னங்க ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை query பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ETL20 பைக் ஷேர் ட்ரிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. எப்பவுமே query பண்ணும்போது என்ன பண்ணணும், it's a cloud data. என்ன பண்ணணும், லிமிட் பண்ணணும். லிமிட் பண்ணி கொடுக்கணும், இல்ல ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடும் போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு. புரியுதா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ஜஸ்ட் ரன் இட், யூ வில் கெட் தி ரெக்கார்ட்ஸ். வந்திருக்கா, வந்திருக்கு. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபுல்லா நம்ம பாக்குறோம். எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட்டிஷன் பண்ண டேபிள். ஓகேங்களா, ரிசல்ட்ஸ் வந்து எல்லாம் வந்திருக்கு. fine. Okay, now
இப்போ என்ன பண்ண போறேன்னா query பண்ண போறேன். என்ன query பண்ண போறேன்? நான் பார்ட்டிஷன் டேபிளையும் பார்ட்டிஷன் டேபிளையும் query பண்ணி காட்ட போறேன். காமிச்சி எவ்வளவு டைம் எடுக்குது புரியுதா? how much time it's taking அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? just what I going to do before that just go to job information போயிடுங்க. job information பாத்தீங்கன்னா you can see how much bytes is processed nearly 120 MB. ஓகேங்களா? பைட் பில்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 120 பில்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். யார் யூசர், இந்த ஜாப் ரன் பண்ணதுக்கான ஜாப் ஐடி, ஓகேங்களா, எந்த லொகேஷன்ல ரன் பண்ணிருக்கேன், ஓகேங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எண்ட் ஆச்சு, எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். நவ் ஐ வாண்ட் டு ஷோ த டிஃபரன்ஸ். ஒரு நான் பார்ட்டிஷன் டேபிள query பண்ணா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு காட்ட போறேன். பார்ட்டிஷன் டேபிள் query பண்ணா எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு காட்ட போறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து டைம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நவ் just take this query. பண்ணலாமா? yeah, we can do. Select star from இதான உங்க டேபிள். இது அப்படியே என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதான் உங்களோட நான் பார்ட்டிஷன் டேபிள். காப்பி இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அங்க ஸ்டார்ட் டைம் தான் இருந்தா, ஸ்டார்ட் டேட் இருந்ததா, சாரி ஸ்டார்ட் டேட் இருந்ததா, query மாத்திக்கலாம். change the date where start date எந்த டேட்டா பாத்தீங்க நீங்க? 14 பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? 14 ஆர் 15 கொடுத்துடலாமா? 15 கொடுத்துடலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது வந்து நான் பார்ட்டிஷன் டேபிள் query பண்றேன் பாருங்க. இட்ஸ் ரன்னிங். ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்துலாமா? பார்க்கலாம். how much time it took non partition table. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்னாச்சு பாருங்க. 16 38 41. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப அதிகமா இல்லை. ஓகேங்களா? அதான் வந்து எடுத்துருக்கு. இதே நான் என்ன பண்றேன், இது வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் காட்ட போறேன். இதில் காட்ட போறேன். நம்மளோட டேபிள் என்ன இருக்கு, வேர் இஸ் அவர் டேபிள். இதே query எக்ஸிட் பண்ணி ஜஸ்ட் டேபிள் நேம் மட்டும் மாத்துங்க. where is our table name? yeah, this is our table name, right? Sujita Priya, don't get confused. இதுதான் நம்மளோட பார்ட்டிஷன் டேபிள் நேம். அண்டர்ஸ்கோர் p இருக்கும் பாருங்க. அண்டர்ஸ்கோர் p னா பார்ட்டிஷன் அர்த்தம். ஓகே, just I going to fire this query. பண்ணலாமா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு green tick வந்திருக்கு. அப்ப என்ன query ரன் ஆகும்னு அர்த்தம். ஓகே, 27.9 MB. how much time it took, let's see. yeah, 1 minute. பாத்தலாமா? job information. now how many seconds? 1 second. 1 second கூட இல்லையே. 52 53 17. ஓகேங்களா? 1 செகண்ட் தான். 3 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்களா இல்லையா? நான் பார்ட்டிஷன் டேபிள் took 3 seconds but took only 1 second. பாத்தீங்களா? டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது உங்களால? சரி சார். அதான் இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இது வந்து நான் பார்ட்டிஷன் டேபிள் took 3 seconds but took only 1 second. இப்ப பாருங்களேன், நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு ஸ்கேன் ஆகுது பார்த்துலாமா? இது வந்து நான் பார்ட்டிஷன் டேபிள். just 1 minute, give me some time. இங்க வந்து நான் டேட் மாத்துறேன். ஓகேங்களா? என்ன பண்ண போறேன் அப்படின்னா 14 மாத்துறேன் வச்சுக்கலாம். just will keep like month 11 வச்சுக்கலாமா? 11th month வச்சுக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து இப்படி காய் பண்ணுங்க. இங்க காட்டு பாருங்க how much MB? 1119.86 MB. ஓகேங்களா? அது என்ன பண்ண போகுது, ஸ்கேன் பண்ண போகுது. இது வந்து நான் பார்ட்டிஷன் டேபிள். இதுவே இங்க மாத்திரம் பாருங்களேன், 11th month மாத்திரேன். just how much MB it's going to scan.
30 MB. 30 MB. அப்ப என்ன நடக்குது? பார்ட்டிஷன் ப்ரூனிங் நடக்குது. பார்ட்டிஷன் ப்ரூனிங். அந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் என்ன பண்ண போகுது? அது போய் ஸ்கேன் பண்ண போகுது. மத்த பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ண போகுது இல்ல. போயிட்டு என்ன பண்ணும்? போயிட்டு இது மந்த்லி பார்ட்டிஷன் இருக்கிறதால போயிட்டு 2015ல 11th month மட்டும் என்ன பண்ணும்? போயிட்டு போய் ஸ்கேன் பண்ண போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்கேன் தி ரிமைனிங் பார்ட்டிஷன். இட்ஸ் a monthly partition. ஓகே, இப்படி நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து டே பார்ட்டிஷன் காட்ட முடியுமா? சிம்பிள். எப்படி பண்ணலாம் டே பார்ட்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். டே பார்ட்டிஷன் ஜஸ்ட் சேஞ்ச் தி நேம். Start date பக்கத்துல date. இது என்ன பண்ணணும் இந்த இடத்துல? Day. டேன் மாத்திருங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு எம்டி டேபிள் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் கிரியேட் எம்டி டேபிள் பண்ணலாமா? இது டே பார்ட்டிஷன். ஜஸ்ட் கிரியேட் ஒன் மோர் எடிட்டர். Don't get confused. Okay, just create one empty partition table. Okay, now query is completed. If என்ன பண்ணணும்? Don't make any external noise. Now what I have to do? Table create பண்ணு சுஜிதா பிரியா. create table. Next என்ன பண்ணணும்? பார்ட்டிஷன் பண்ண டேபிள்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டேட்டாவை லோட் பண்ணுமா? லோட் பண்ணுமா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். என்ன பண்ணணும்? இன்சர்ட் query யூஸ் பண்ணணும். பப்ளிக் இன்சர்ட் query யூஸ் பண்ணி பப்ளிக் டேபிள்ல யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நீங்க வந்து டேபிள் நேம் மாத்தணும். வேற டேபிள் நேம் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும்? இதுதான் உங்க டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து என்ன பண்ணணும்? just you have to change. Okay, just you have to change the table name. காப்பி பண்ணுங்க. இந்த query யூஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க? இன்சர்ட் இன்டு கொடுத்துட்டு எந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறியோ அந்த டேபிள் நேம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் யூ கேன் இன்சர்ட் தி ரெக்கார்ட்ஸ் இன் தி partition table. It's a day partition actually. Day partition table. பாத்தீங்களா? ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் ரன்னிங். ஏன்னா அரௌண்ட் 90,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? that's why taking so much of time. Insert. Yeah, now it's inserted. Okay, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கலாம். வந்து என்ன செக் பண்ணிக்கலாம்னா query செக் பண்ணிக்கலாம். இப்போ டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்கேன் ஆல் த என்ன பண்ணணும்? டே பார்ட்டிஷன் வந்து நிறைய பார்ட்டிஷன் இருக்கும். அதை போய் ஸ்கேனர் கொண்டு வரணும், டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? அதே query நான் வச்சிருக்கேன். query வச்சு நான் பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறேன். ஓகே, I going to show the performance with the partition as well as non-partition tables. Don't get confused. ஓகேங்களா? சேம் query தான். நான் வந்து என்ன பண்றேன்? லைட்டா டேபிள் நேம் மட்டும் தான் மாத்துறேன். சாரி, இங்க இருக்காது. ரியல் டைம்ல யாரும் வந்து யூஐ யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லெகசியா இருக்கும் யூஐ. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்? BigQuery யூஸ் பண்ணி தான், BigQuery யூஸ் பண்ணி தான் பண்ணணும். கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஓகே, now you have to change. இப்போ என்ன பண்ணுங்க? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நான் பார்ட்டிஷன் டேபிள் வந்து it will take around 120 MB of data. We already know. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டே வைஸ் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் வந்து இந்த டேபிள் நேம் மட்டும் மாத்துங்க. வேற எதுவும் மாத்த தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் சேஞ்ச் த டேபிள் நேம். Just change the table name. Now பாருங்க, just check the job information and you can see how much time it started, how much time it ended. பார்க்க முடியுதா? பாருங்க, it took around 3 seconds எடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்? 12th month போடுறேன். லெட்ஸ் see 12 பாக்குறேன் எவ்வளோ பைட் ஸ்கேன் பண்ண போது பார்க்கலாமா? 27 MB. 27 MB. ஏன் கம்மியா இருக்கு தெரியுமா?
மந்த்லி பார்ட்டிஷன் கம்பேர் பண்ணும்போது ஏன் டே பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு? மந்த்லி பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணும்போது ஐ காட் அரௌண்ட் 32 MB சம்திங் வந்துச்சு. டே பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ஏன் கம்மியா இருக்கு? I'm asking you guys. particular date மட்டும் தானே சார் அந்த டேட் மட்டும் சார் அந்த டேட் மட்டும் ஸ்கேன் பண்றதால உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. That's why it is 27.29 MB. ஆனா நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரி அது ஓவர் அதிகமாயிட்டு டேக் மோர் டைம். புரியுதா உங்களுக்கு? ரெக்கார்ட்ஸ் கம்மியா இருக்கு. That's why it is showing 3 seconds. புரியுதா? இதே நான் மந்த்லி பார்ட்டிஷன் போனேன் எத்தனை செகண்ட்ல முடிஞ்சது? செந்தமிழ், இதுவே மந்த்லி பார்ட்டிஷன் பண்ணேன் எத்தனை செகண்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு வந்துச்சு? எனக்கு monthly 2 seconds sir. only 1 second ரிசல்ட் வந்துச்சு எனக்கு. ஆனா இது பாருங்க டே பார்ட்டிஷன் பாருங்க it took around 3 seconds. ஏன்னா பார்ட்டிஷன் அதிகமா இருக்கு, போயிட்டு அதை போய் ஸ்கேன் பண்ணி கொண்டு வரணும். அதனால வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா 3 seconds. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரானுலாரிட்டி லெவல் வந்து கம்மியா போங்க. மந்த்லி பார்ட்டிஷன் இயர்லி பார்ட்டிஷன் போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் திங் ஐ கோயிங் டு டு த இயர்லி பார்ட்டிஷன் பண்ணி காட்ட போறேன். இயர்லி என்னங்க பண்ணணும்? What do you have to change for yearly partition? year மாத்தணும் சார். டே Yearly மாத்துங்க. Okay, and then you have to change year நீங்க மாத்தணும். அவ்வளவுதான். Just change the year and then இங்க என்ன பண்ணணும்? insert பண்ணும்போது என்ன பண்ணணும்? table name மாத்தினா போதும். table name change பண்ணா போதும். Okay, that's it. Copy and then paste. DDL கிரியேட் பண்ணும்போது காசு வராது உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? 0 bytes. DDL எவ்வளவு கிரியேட் பண்ணிக்கலாம். DDL means data definition language. கிரியேட் பண்றது, டேபிள் ஆல்டர் பண்றதுலாம் no charges. Now created it's a yearly partition. Next என்ன பண்ணணும்? Okay, now I'm going to run this query. It's a yearly partition. இப்போ என்ன பண்ண போறேன்? என்னோட பார்ட்டிஷன் டேபிள்ல லோட் பண்றேன். செலக்ட் பண்ணி இந்த டேட்டா செட்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருந்தோ என் பார்ட்டிஷன் லோட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? see around 9,83,648 rows are went to the partition table. அந்த இயருக்கு தான் பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். I can show the performance. என்ன பண்ணுங்க? Just go to this yeah, let's take this query. கீழ performance ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. இயர்லி பார்ட்டிஷன்றதால என்ன இருக்கும்? உங்களுக்கு performance நல்லா இருக்கும். Okay, just put this query. It's a partition table, right? Just change the partition table. Yeah, now you can see the job information. You can see the start time, end time. How much time? Start time 55. only 2 seconds. 2 seconds தான் எடுத்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸ் அதிகம் போகும் தெரியும். பெட்டாபைட்ஸ் டெராபைட்ஸ் ரெக்கார்ட் போகும்போது தான் உங்களுக்கு நிறைய வாஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ரெக்கார்ட்ஸ் வந்து 9 lakh ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அது பெரிய இது ரெக்கார்டே கிடையாது. டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ்ல போகும்போது தான் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மந்த் கொஞ்சம் மாத்தி பாருங்க. எவ்வளவு பைட் ஸ்கேன் பண்ணி பார்த்துலாமா? மொத்தம் 4 பார்ட்டிஷன்ஸ் வரும். 4 பார்ட்டிஷன் வருது. how much MB took? 68 MB. 68. ஓகேங்களா? 68 MB. ஆனா இந்த இயர் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணுது. தெரியுதா? 2015 இயர் ஸ்கேன் பண்ணுது. அந்த 68 MB தான் எடுக்குது. இதுவே நான் பார்ட்டிஷன்ல பாத்தீங்கன்னா 120 MB ஆச்சு ஃபுல் ஸ்கேன் பண்றது. 120 MB, பட் இட்ஸ் டேக்கிங் only 68 MB. இதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஓகே, DES sir. now we're going to see how to manage the partition tables. ஒரு டேபிள் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. அது எவ்வளவு பார்ட்டிஷன் வந்துருக்கு, எவ்வளவு பார்ட்டிஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அதோட பார்ட்டிஷன் ஐடி என்ன, ஓகேங்களா, டேபிள் நேம் என்ன, எந்த பார்ட்டிஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
we want to see the partition metadata. சரிங்களா? partition metadata தெரிஞ்சது அப்படின்னா you can know how many partitions are for a particular table. okay, இதுல வந்து 2 ways பார்க்கலாம். ஒன்னு வந்து information schema dot partitions போனீங்க அப்படின்னா you can see all the informations belong to the partition table. ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்கோர் பார்ட்டிஷன் சம்மரின்னு சொல்லிட்டு லெகசி சீக்வல் யூஸ் பண்ணுவாங்க. இதை இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா போதும். Now today's session we are going to concentrate only the information schema at partitions. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் queryல உங்க டேட்டா செட் நேம் கொடுத்துக்கணும் பிளஸ் information schema dot partitions கொடுத்தீங்க அப்படின்னா it will give the partitions. அந்த டேபிள் வந்து எவ்வளவு பார்ட்டிஷனா இருக்கு பார்ட்டிஷன் ஐடி என்னன்னு கொடுத்துரும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொரியை அப்படியே எடுத்து ஏன் கொரிக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்க போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் புட் யோர் இதுல என்ன மாத்தணும் நான் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை டேட்டா செட் மாத்தணும். என் டேட்டா செட் என்ன சொல்ல முடியுமா? வாட்ஸ் மை டேட்டா செட்? வாட்ஸ் மை டேட்டா செட் ஆக்சுவலி தெரியலையா? டேட்டா செட் தெரியலையா? கஸ்டமர் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் dim dimension table. Okay. அத நீங்க மாத்தினா போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டைமென்ஷன் மாத்தினா போதும். ஓகேங்களா? வேர் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்ட்டிஷன் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. எனக்கு நாட் நல் இல்லாதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுல என்ன பண்ண போறேன்னா ஒரு அண்ட் கண்டிஷன் ஆட் பண்ண போறேன். அண்ட் சரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு இதுல என்னென்ன காலம்ஸ் இருக்கு காமிச்சிடுறேன். லேட்டர் கம் டு திஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க உங்களோட நியூ டேப் ஓபன் பண்ணீங்க. Just go to the new tab. New tab ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து select star from போட்டு இந்த டேபிள்ல என்னென்னலாம் இருக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் select star from yeah. Okay, just fire this query. It will take 10 MB to process table. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் ரோ வந்து 1 ஃபர்ஸ்ட் ரோ. டேபிள் கேட்டலாக்ன்றது என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. டேபிள் ஸ்கீமான்றது என்னோட டேட்டா செட் நேம். டேபிள் நேம்ன்றது என்னோட டேபிள் நேம். ஓகேங்களா? ஃபைன். பார்ட்டிஷன் ஐடி அப்படின்றது என்ன தெரியுதா? இது இயர்லி பார்ட்டிஷன். அப்ப என்ன நடந்திருக்கு? 2016 இதுதான் என்னோட பார்ட்டிஷன். இது என்னது? 15 இயர். அதுதான் என்னோட பார்ட்டிஷன் ஐடி. 2013 இது என்னது? பார்ட்டிஷன் ஐடி. இயர் வச்சு பார்ட்டிஷன் இருக்கா? இயர் வச்சு பார்ட்டிஷன் இருக்கு. ஒரு இயர்லயும் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியுதா? 210,494 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 34,625 ரெக்கார்ட்ஸ் இருக்கு 15 இயர்ல. 13ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 100,563 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 1,05,63 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல 2014ல 3,26,339 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹவு மெனி பைட்ஸ்? ஏன்னா ஒரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் சொல்ல இருக்கும். லாஜிக்கல் பைட்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பில் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் நீங்க ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்றீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கான பைட்ஸ் ஆன சார்ஜஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கு. ஸ்டோரேஜ் டயர் வந்து ஆக்டிவ் டயர்ல இருக்கு. நான் சொல்ல போறேன். we have 2 different டயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி லேட்டர் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸ்டோரேஜ் டயர் வந்து இப்போ ஆக்டிவ் டயர்ல இருக்கு. ஆக்டிவ் டயர் அப்படின்னா என்ன தெரியுமா? 90 டேஸா வந்து எனக்கு கான்ஸ்டன்டா அப்டேட் ஆகுது, அப்பண்ட் ஆகுது, இன்சர்ட் ஆகுது அப்படின்னா அது ஆக்டிவ் டயர்ல இருக்கும். புரியுதா? 90 டேஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு? 90 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்டேட் நடக்குது, சம் ஆக்டிவா இருக்கு, டேபிள் வந்து அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் டயர்ல இருக்கும். அப் அண்ட் இன்சர்ட் அப்டேட் நடக்குது அப்படின்னா டேபிள் கீப் ஆன் ரெஃப்ரெஷிங் நடக்குதுன்னா ஆக்டிவ் டயர்ல இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா பார்ட்டிஷன்ஸ்ல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஒரு அண்ட்ல இன்னொரு ப்ரெடிகேட் யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ரெடிகேட் அப்படின்னா உங்க டேபிள் நேம். டேபிள் நேம் தெரியுதா? டேபிள் நேம்ல எந்த டேபிள் நேம் வேணுமோ அதை கொடுத்தனா அந்த டேபிள் நேம் மட்டும் கொடுக்கும். இல்ல அப்படின்னா எல்லாம் அந்த டேட்டா செட்ல என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு, பார்ட்டிஷன் டேபிள்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லா காமிச்சிடும். இப்போ பாத்தீங்களா? அது இயர்லி பார்ட்டிஷன் டேபிள். இது
one minute, I will do one thing. I will store in a CSV file. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓம் பண்ணலாமா? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். I will close the remaining Excel sheets. Just give no கொடுத்துருங்க. Don't get confused. ஓகேங்களா? Excel sheet க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? சேவ் ரிசல்ட்ல போயிட்டு திருப்பி என்ன பண்ண போறேன்? CSV லோக்கல் ஃபைல் கொடுக்க போறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்? CSV ஃபைல்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். நீங்க வந்து இது ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியா பார்க்க முடியும். சரிங்களா? Yeah, now you can see. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? டாப் கார்னர்ல வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க. தெரியுதா? இது என்னது? என்ன பார்ட்டிஷன் இது? இயர்லி பார்ட்டிஷன். This is a partition ID. இது என்ன பார்ட்டிஷன் இது? வெறும் P மட்டும் இருக்கு. என்ன பார்ட்டிஷன் இது? தெரியலையா? நியூ டேபிள் கிரியேட் பண்ணுவோம். பாருங்க பாருங்க 2010 மந்த்லி பார்ட்டிஷன். வெறும் P மட்டும் போட்டுருக்கேன். மந்த்லி தரல, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மந்த்லி பார்ட்டிஷன் தெரியுதா? 2014 குள்ள என்ன இருக்கு? 10 இருக்கு, 10th மந்த். 13 குள்ள 11th மந்த் இருக்கு, 9th மந்த் இருக்கு. இது பார்ட்டிஷன். இது வந்து என்ன பார்ட்டிஷன்? மந்த்லி பார்ட்டிஷன். அப்படியே கீழே வாங்க. அப்படியே ஜஸ்ட் கம் ஹியர். இது என்ன பார்ட்டிஷன்? 2016ல 01 மந்த்துக்குள்ள 23rd டேட் இருக்கு. அப்ப என்ன பார்ட்டிஷன் இது? டே பார்ட்டிஷன். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்க முடியும். எல்லா டேபிள்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த டேபிள் தான் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் ஒன்லி த டே மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, சாரி டேவா இது மந்த்லி, இது மந்த்லி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? உங்க கொரியில போயிட்டு இன்னொரு ப்ரெடிகேட் யூஸ் பண்ணுங்க. என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெடிகேட் டேபிள் நேம் ஈக்குவல் டு டேபிள் நேம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? இந்த கொரி ஃபயர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா டேபிள் நேம் கிடைச்சிரும், பார்ட்டிஷன் ஐடி கிடைச்சிரும், ஒரு பார்ட்டிஷன்ல எவ்வளவு ரோஸும் கிடைச்சிரும். ஓகேங்களா? just go to this query and then start firing this query. ஓகேங்களா? எப்படி ஃபயர் பண்ணலாம்? just run this query. இருக்கா? அந்த டேல் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு? ப்ரெடிகேட்ல கொடுத்துருக்கேன். இது ப்ரெடிகேட் மீன்ஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் ப்ரெடிகேட் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பார்ட்டிஷன் என்ன வந்திருக்கு? இது வந்து தெரியுது உங்களுக்கு. இது வந்து மந்த்லி பார்ட்டிஷன். இயர் வந்திருக்கு. இந்த இயருக்குள்ள இந்த மந்த் அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? டோட்டல் ரோஸ் பாருங்க 35,220. இது மாதிரி வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இல்ல எனக்கு வந்து எவ்வளவு பார்ட்டிஷன் கவுண்ட் தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சுஜிதா பிரியா, ஐ வாண்ட் தி பார்ட்டிஷன் கவுண்ட். என்ன பண்ணலாம்? you can write count star subquery. You can write subqueries and then find and then you can see the partitions. ஓகேங்களா? எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. now you can fire this query to see the partitions. இது மாதிரி உங்களால பார்க்க முடியும். 37 partitions இருக்கு. ஓகேங்களா? now we are going to see one by one. இப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பார்ட்டிஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன்ஸ் பார்க்கணும். காலம் பத்தி தெரியணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் காலம்ஸ் போடணும். டேபிள்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ் பார்க்கணும். வியூஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் வியூஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எல்லாமே என்ன இருக்கு? இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா கூட தான் காலமோட டைப் நேம்ஸ் இருக்கு, பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. டேபிள்ஸ் பத்தி தெரியணும்னா டேபிள்ஸ் போடுங்க, வியூஸ் பத்தி தெரியணும்னா வியூஸ் போடுங்க. we have to use this thing. ஓகேங்களா? இதுல வந்து ஏன் நான் வந்து பார்ட்டிஷன் ஐடி இஸ் நாட் நல் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இன் கேஸ் 1960 இயர்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? எந்த பார்ட்டிஷன் ஆகும்? if I getting 1960 அதுல போடும். புரியல. if I getting 1960 இயர் வருது அப்படின்னா எந்த பார்ட்டிஷன் மூவ் ஆகும்? சொல்லி கொடுத்திருக்கேன். சொல்லியா? சொன்னீங்க சார். பார்ட்டிஷன் நேம் ஒன்னு நல்லல போகணும் ஏதோ சொன்னீங்க. ஏங்க அண்டர்ஸ்கோர் பார்ட்டிஷன்ல மூவ் சொல்லிருக்கேன். சொன்னா இல்லையா? சொல்லியா? காமிச்சிட்டேன் பாருங்க. I can show you. அண்டர்ஸ்கோர் அன்பார்ட்டிஷன்ல மூவ் சொல்லிருக்கேன்.
இன் கேஸ் டைம் ஸ்டாம்ப் கால் நல் வந்துச்சு அப்படின்னா நல் பார்ட்டிஷன் மூவ் ஆகிட்டு சொல்லியிருக்கேன் கரெக்டா, அதுதான் மூவ் ஆகும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உள்ள போக போறோம். we going to this query information schema partition நிறைய வந்து இருக்கு சரிங்களா. we going to see one by one. see ஒரு பார்ட்டிஷன் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, delete பண்ணலாம் ஓகேங்களா, அப்புறம் அந்த பார்ட்டிஷன் ரைட் பண்ணலாம், அந்த பார்ட்டிஷன்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு டேபிளுக்கு மூவ் பண்ணலாம். all kind of things we can do in this partitions. now it's partitions views பார்க்க போறோம். இத வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன பர்மிஷன் இருந்ததுன்னா நீங்க பார்ட்டிஷன்ஸை பார்க்க முடியும். BigQuery டேபிள்ஸ்ல கெட் பர்மிஷன் இருக்கணும், கெட் டேட்டா பர்மிஷன் இருக்கணும், லிஸ்ட் பர்மிஷன் இருக்கணும். இதெல்லாம் இந்த பர்மிஷன்ஸ் தான் இருக்கணும். எதுல கொடுப்பாங்க அப்படின்னா IAMனு ஒன்று இருக்கு, ஐடென்டிஃபை ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஆக்சஸ்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பார்க்க முடியும் சரிங்களா. யாரப்பா பார்க்கலாம் சரிங்களா, அட்மின் பார்க்கலாம், டேட்டா எடிட்டர் பார்க்கலாம், டேட்டா வியூவர் பார்க்கலாம். இந்த 3 பேரும் இந்த பார்ட்டிஷன்ஸை பார்க்க முடியும். அட்மின், டேட்டா எடிட்டர் அண்ட் டேட்டா வியூவர் ஓகேங்களா. மோஸ்ட்லி கிளைண்ட்லாம் டேட்டா வியூவராக தான் இருப்பாங்க, எடிட்டர் ஆக மாட்டாங்க ஓகேங்களா. வியூ பண்ணி பார்ப்பாங்களே தவிர எடிட் பண்ண மாட்டாங்க. டெவலப்பர் will come to the data editor part and admin will have all the privileges. okay now இத வந்து சொல்லிருப்பேன். இந்த பாத்தீங்கன்னா அந்த டேபிள் கேட்டலாக் என்ன சொல்லிருப்பேன் உங்ககிட்ட. வாட்ஸ் டேபிள் கேட்டலாக் விதப்ரியா, வாட்ஸ் டேபிள் கேட்டலாக்? டேபிள் கேட்டலாக்னா என்னது? அந்த ப்ராஜெக்ட் அந்த ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி. ஐடி அது வாட் மென்ஷன் டேபிள் கேட்டலாக் ப்ராஜெக்ட் ஐடி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. டேபிள் ஸ்கீமான்றது என்னது? டேபிள் ஸ்கீமான்றது என்னது? கஸ்டமர் டேட்டா செட் நேம். டேபிள் Data set ஸ்கீமா name. டேட்டா செட் நேம். டேபிள் நேம் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, இந்த டேபிள் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் ஐடி. பார்ட்டிஷன் ஐடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி பார்ட்டிஷனா இருக்கலாம், இல்ல வந்து மந்த்லி பார்ட்டிஷனா, வீக்லி பார்ட்டிஷனா இருக்கலாம், ஹவர்லி பார்ட்டிஷனா இருக்கலாம் ஓகேங்களா. பார்ட்டிஷன் ஐடி ஓகேங்களா, டோட்டல் ரோஸ். அப்புறம் வந்து எவ்வளவு லாஜிக்கல் பைட்ஸ் வந்து ஒரு பிளாக்ல ஸ்டோர் இருக்கு அதுக்கான இது, பில்லிங்கான காஸ்ட், அப்புறம் வந்து எப்போ உங்க பார்ட்டிஷன் லாஸ்டா மாடிஃபை ஆச்சு அதுக்கான டைம் ஸ்டாம்பும் இருக்கு ஓகேங்களா. ஸ்டோரேஜ் ஆயிருன்னா 90 நாள் கீப் ஆன் அப்டேட்டிங்கா இருக்கு, அப் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது வந்து டேபிள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குன்னா ஆக்டிவ் ஸ்டோரேஜ் டயர்ல இருக்கும். ஓகே கீப் இன் மைண்ட். இதுதான் வந்து இதுல வந்து 2 ஸ்டோரேஜ் டயர் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிவ் ஸ்டோரேஜ் டயர், லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் டயர். ஆக்டிவ் ஸ்டோரேஜ் டயர்னா 90 நாள் 90 டேஸ் கீப் ஆன் வந்து உங்க டேபிள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு, அப்டேட்டிங் இன்சர்ட்டிங் நடந்திருக்குன்னா ஆக்டிவ் டயர்ல இருக்கும். 90 டேஸ் எந்த ஒரு ரெஃப்ரெஷுமே நடக்கவே இல்லை, அப் அண்ட் இன்சர்ட் டெலீட் எதுவும் நடக்கவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஸ்டோரேஜ் டயர்ல வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் டயருக்கு மூவ் ஆயிடும். லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் டயர்ல பாத்தீங்கன்னா பில்லிங் கம்மி. ஏன்னா we are not going to access data frequently. எந்த டேட்டாவை கிளவுட்ல ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ண போறீங்களோ அதுதான் சார்ஜ் அதிகம் கொடுப்பாங்க. 90 நாள் வரையும் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஆக்டிவ் டயர்ல இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும். 90 டேஸ் நீங்க ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை, டேபிள் ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை, அப்ப எந்த டயர்ல மூவ் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் டயர்ல வந்து எந்த டயருக்கு மூவ் ஆகும்? லாங் டேர்ம் டயருக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா. இதுக்கு வந்து பில்லிங் ரொம்ப கம்மி. பில்லிங்னா புரியுதா? when you try to access long term data it will be very cheap cost ஓகேங்களா. ஏன்னா நீங்க அந்த டேட்டாவை அடிக்கடிக்கு யூஸ் பண்ண போறது இல்லை ஓகேங்களா. இப்போ வந்து இந்த டயர் என்ன டயர்ல இருக்கு? இப்போ என்ன டயர்ல இருக்கு ஆக்சுவலா ஒரு பார்ட்டிஷனும்? ஆக்டிவ் டயர்ல இருக்கு. ஆக்டிவ் டயர்ல இருக்கு செந்தமிழ், கரெக்டா? டயர்ல இருக்கு. எப்ப இது வந்து லாங் டேர்ம் டயருக்கு மூவ் ஆகும்? 90 days 3 months 90 days வந்து ஆக்சஸ் இல்லைன்னா மூவ் ஆயிடும். ஓகேங்களா. எது வந்து பில்லிங் கம்மி, சார்ஜஸ் ரொம்ப கம்மி? லாங் டேர்ம் தான் சார். லாங் டேர்ம் காட்டுறேன் பாருங்க. I will show the long term tire now. Yeah, see active tire storage includes table of internal partition modified in the last 90 days. last 90 days modified 90 days modify ஆனாலும் active storage தான் இருக்கும் ஆக்சுவலா. புரியுதா? லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 consecutive days modify ஆகல, that has not been modified 90 days, அதுதான் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்ல இருக்கும். பாத்தீங்கன்னா பிரைஸ் டிராப் 50% டிராப் ஆகும். பிரைஸ் ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. $0.02 per GB per month if it is a long term storage. 0.01 GB per month காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே
That's what I want to convey here. Now I'm going to see one by one. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது அட்மின் வந்து திங்க் பண்றாரு ஒரு பார்ட்டிஷன்ஸ்லயும் எவ்வளவு லாஜிக்கல் பைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூ வாண்ட் டு கலெக்ட் சம். அவர் என்ன பண்ணணும், சம்ம கலெக்ட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா அவங்க ஒரு பார்ட்டிஷன்லயும் ஒரு லாஜிக்கல் பைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? you will take on calci and calculate all sum, right? இப்படி என்ன பண்ணுவீங்க? லாஜிக்கல் பைட்ஸ் காலம் என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவீங்க, சம் பண்ணி பார்ப்பீங்க. சம் பண்ணி எவ்வளவு வேல்யூ வருதோ அவ்வளோ பைட்ஸ்க்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொரியா போட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேங்களா? வெரி சிம்பிள். என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கொரி அப்படியே யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு டேட்டா செட் மாத்தினா போதும். வாட்ஸ் மை டேட்டா செட் நேம்? வாட் இஸ் மை டேட்டா செட் நேம்? ETL customer underscore dimension table. Customer underscore dimension table. Okay, just fire the query. You will get the see it's active story title இருக்கு. ஏன் என்ன பண்ணி தெரியுமா? குரூப் பை பண்ணிருக்கேன். இந்த காலம் என்ன இருக்கு, எல்லாமே எல்லா ஆக்டிவ் தான் இருக்கு. என்ன பண்ணிட்டேன், இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், குரூப் பை பண்ணிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், சம் பண்ணிருக்கேன். எதுக்கு? டோட்டல் லாஜிக்கல் பைட்ஸ். இந்த காலம்ல என்ன இருக்கு, எனக்கு லாஜிக்கல் பைட்ஸ் இருக்கா, இது ஃபுல்லா சம் எடுத்திருக்கேன். சம் எடுக்கும் போது எனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஐ காட் திஸ் நம்பர். ஓகேங்களா? இது வரையும் என்ன பண்ணுவாங்க, அட்மின் போட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பார்ட்டிஷன் இவ்வளோ பைட்ஸ் இருக்கு, இவ்வளோ பைட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லைஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் பே பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, now next thing I want to show you example 2. இந்த example 2ல என்ன பண்ண போறோம்னா, கொரி பை பயந்துராதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கேஸ் வென் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். I already explained சுஜிதா பிரியா. இதுல என்ன பண்ண போறோம்னா 4 டிஜிட் இருக்குன்னா அப்படி என்ன பார்ட்டிஷன் இது? 4 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இயர்லி பார்ட்டிஷனா மந்த்லி பார்ட்டிஷனா? I have only 4 digits. What partition it is? yearly partition. Yearly partition. If I have 6 digits, what partition it is? Monthly partition. 8 digits. Day partition. Day partition. 10 digits. 10 digits. Hour partition. Hourly partition. ஓகேங்களா? அதுதான் எழுதிருக்கேன். கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல when ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டெய்ன்ஸ் போட்டு என்ன பண்றேன்னா இதுல அத பார்ட்டிஷன் ஐடி காலம் பாஸ் பண்றேன். தெரியுதா? பார்ட்டிஷன் ஐடின்ற ஒரு காலம் என்ன பண்றேன்னா இத பாஸ் பண்ணிட்டு இதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றேன். என்னன்னா எனக்கு 0 to 9 டிஜிட் வரலாம். ஏன்னா 0 to 9 டிஜிட்ல வரப்போகுது, வரலாம். ஆனா 4 டிஜிட்ஸா இருந்தது அப்படின்னா என்ன சொல்றேன், தென் இயர்னு சொல்றேன். அதுவே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணணும். கண்டெய்ன்ஸ் என்ன தெரியுதா, அது மேட்ச் ஆனா அப்படிதான். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா 6 டிஜிட் என்ன அர்த்தம், மந்த்னு அர்த்தம். 8 டிஜிட் என்ன அர்த்தம், டேன்னு அர்த்தம். 10 டிஜிட் என்ன அர்த்தம், ஹவர்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல எழுதி என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த கேஸ் 4 டிஜிட் இயர்னு வரும், 6 டிஜிட் மந்த்னு வரும், 7 டிஜிட் டேன்னு வரும், 10 ஹவர்னு வரும். இது மாதிரி கேஸ் எழுதி இந்த காலம் எழுதுறேன். காலம் என்ன கொடுக்குறேன், பார்ட்டிஷன் டைப்னு காலம் தரேன். ஓகேங்களா? அப்புறம் மினிமம் பார்ட்டிஷன் ஐடி. மினிமம் பார்ட்டிஷன் என்ன அர்த்தம், 2013 ஆரம்பிக்கு பாத்தீங்களா, அதுதான் மினிமம் பார்ட்டிஷன் ஐடி. மேக்ஸிமம் பார்ட்டிஷன் ஐடி ஒரு காலமா வரும். அப்புறம் ஐ எம் கவுண்டிங் ஆல் த பார்ட்டிஷன் ஐடிஸ், அதுவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன், சம் ஃபைண்ட் பண்றேன். எவ்வளவு லாஜிக்கல் பைட்ஸ் இருக்கு ஒரு பார்ட்டிஷன் சொல்லிட்டு எல்லாம் சம் பண்றேன். அப்புறம் வந்து எப்போ வந்து லாஸ்டா ஒரு பார்ட்டிஷன் மாடிஃபை ஆச்சு. ஏன்னா இதில் பார்த்தா ஒரே டேட் இருக்கும். ஏன்னா சில டைம் என்ன ஆகலாம், நீங்க ஏதாவது பார்ட்டிஷன்ல மாடிஃபை பண்ணிருக்கலாம். அதோட மேக்ஸிமம் டேட் எனக்கு தேவை. அதில் மேக்ஸிமம் லாஸ்ட் மாடிஃபை கொடுத்துட்டேன். ஃப்ரம் த கொரி கொடுத்துட்டு குரூப் பை 1,2. குரூப் பை 1,2னா என்ன ஒரு சொல்ல முடியுமா, குரூப் பை 1,2 ஃபர்ஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்ன வரும், என்னங்க போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 போது என்ன போடலாம், இயர் அல்ல ஏன் டேபிள்ல போக கூடாதா,
Table name. ஃபர்ஸ்ட் பொசிஷன் டேபிள் நேம் தானே ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் டேபிள் நேம் ஆமாம் சார் ஆமாம் சார் செகண்ட் பொசிஷன் வரும் செகண்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் Min of partition ID. பார்ட்டிஷன் டைப்புங்க type. பார்ட்டிஷன் Minimum of partition. Okay. பார்ட்டிஷன் டைப் செகண்ட் ஒன் இஸ் பார்ட்டிஷன் டைப் இத ரெண்டு வச்சு குரூப் பண்றீங்க புரியுதா குரூப் பண்ணி நீங்க என்ன பண்ண கொண்டு வரீங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஏத்த மாதிரி நான் டியூன் பண்ணிக்க போறேன் ஓகேங்களா இதெல்லாம் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வாட் ஐ கோயிங் டு சேஞ்ச் ஒன்லி ஃபியூ திங்ஸ் ஹியர் இதுல வந்து என்ன பண்ணணும் வந்து வெயிட் பண்ணுங்க ஐ வில் சேஞ்ச் ஹியர் என்னோட டேட்டா செட் என்ன இருக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா பார்ட்டிஷன்ஸ் இருக்கா இருக்கு என்னோட டேட்டா செட் நேம் என்னது கஸ்டமர் டீம் டிம்னு இருக்கா அது கஸ்டமர் டிம் காப்பி பண்ணி உங்க மாத்திங்க COVID-19 நியூஸ் ஃபேக்ஸ்ல இருக்கா டேட்டா செட் நேம் டாட் மாத்திங்க மாத்திட்டு ஜஸ்ட் ரன் திஸ் query okay just run this query just go to a BigQuery and fire this query fire பண்ணுங்க yeah now you can see the table names பார்க்க முடியுதா டேபிள் நேம் வந்து பாத்தீங்கன்னா இது மேல இருக்கிறது வந்து என்ன பார்ட்டிஷன் இது மந்த்லி பார்ட்டிஷன் ஓகேங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு பார்ட்டிஷன் டேபிள் மந்த்லி பார்ட்டிஷன் வந்திருக்கு இயர்லிஸ் பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதான் இயர்லிஸ் பார்ட்டிஷன் புரியுதா மினிமம் பார்ட்டிஷன் 2013 8th மந்த்ல ஆரம்பிக்குது அப்புறம் வந்து மேக்ஸிமம் பார்ட்டிஷன் என்ன இருக்கு 2016 8th இந்த மந்த்ல முடியுது வாட்ஸ் பார்ட்டிஷன் கவுண்ட் 37 and then sum எவ்வளவு வந்திருக்கு somewhat around 1 million கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா வந்திருக்கு இதான் வந்து அந்த பார்ட்டிஷன் வந்து மேக்ஸிமம் எப்ப அப்டேட் ஆச்சு பாத்தீங்கன்னா 2023 11th மந்த்ல அப்டேட் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டே பார்ட்டிஷன் தெரியுதா இது வந்து டே பார்ட்டிஷனா வரணும் இயர் வரணும் மந்த் வரணும் டே வரணும் வந்திருக்கு இது வந்து இயர்லிஸ் பார்ட்டிஷன்னா லோவஸ்ட் பார்ட்டிஷன் ஓகேங்களா அதான் ஆரம்பிக்குது அப்பதான் இது வந்து லேட்டஸ்ட்னா எண்ட் முடியறது பாத்தீங்கன்னா எவ்வளவு பார்ட்டிஷன்ஸ் இருக்கு 1099 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு இதுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் வந்து பைக் ஷேர் ட்ரிப்ஸ் இயர்லி பார்ட்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இயர் 13 பார்ட்டிஷன் 13 தான் ஆரம்பிக்குது எண்டிங் 16ல முடியுது பார்ட்டிஷன் பிளஸ் பார்ட்டிஷன் 4 தான் ஆரம்பிக்குது இது வந்து லாஜிக்கல் பைட்ஸோட இருக்கு இதுதான் மேக்ஸிமம் அப்டேட் டைம் இந்த கொரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கெட் த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் பார்ட்டிஷன்ஸ் எவ்வளவு பார்ட்டிஷன் இருக்கு எவ்வளவு கவுண்ட் இருக்கு எவ்வளவு பைட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்போ மாடிஃபை ஆச்சு எல்லாமே உங்களால வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் ஓகே நவ் few more things I want to show என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஓகே now come back வெயிட் பண்ணுங்க இதுல வந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு ஆக்சுவலா ஓகேங்களா ரெண்டு அப்ரோச் நம்ம ஒரு அப்ரோச் தான் பார்த்திருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது ஓகேங்களா just we're going to manage partition tables it's taking some time இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஒன்னு சம்மரி யூஸ் பண்ணி பண்ணலாம் லெகசி யூஸ் பண்ணி பண்ணலாம் இது தெரிஞ்சாலே போதும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ட்டிஷனுக்கு எக்ஸ்பிரஷன் செட் பண்ண போறோம் எக்ஸ்பிரஷன் புரியுதா எவ்வளவு நாள்ல என் பார்ட்டிஷன் எக்ஸ்பயர் ஆகும் ஓகே பார்ட்டிஷன் வந்து எக்ஸ்பயர் ஆகணும்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணணும் ஆல்டர் டேபிள் உங்க டேட்டா செட் நேம் டேபிள் நேம் கொடுத்துட்டு செட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் எக்ஸ்பிரஷன் வந்து 10 days கொடுத்தீங்கன்னா 10 days வரையும் பார்ட்டிஷன் டேபிள் மெயின்டைன் ஆகும் நீங்க கேட்கலாம் 10 days அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டிஷன்லாம் டெலீட் ஆயிட்டு ஒரே டேபிள்ல எல்லா டேட்டா வந்துடும் இதை பண்ணலாமா செந்தமிழ் ஐ கோயிங் டு செட் த எக்ஸ்பிரஷன் டேட் ஃபார் அ பார்ட்டிஷன் எத்தனை நாள் என் டேபிள் பார்ட்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் டிசைட் பண்றேன் ஓகே எப்படி மாத்தலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி மாத்தலாம் alter table what's the data set name
Customer dim. கஸ்டமர் டிம் அப்படின்னு ஒன்று இருக்கா பாருங்க, இருக்கு அப்படியே இங்க இருக்கு பாருங்க, அப்படியே காய் பண்ணி என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் சேஞ்ச் இட் அண்ட் தென் டேபிள் நேம் என்ன மாத்தலாம். நம்ம டேபிள் நேம் இங்க எடுத்துக்கலாமா, இதுல நம்ம ஆடி வச்சிருக்கோம் ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். டேபிள் நேம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது எடுத்துக்கிறேன், பைக் ஷேர் ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுலதான் இது வந்து என்ன பார்ட்டிஷன், இது பைக் ஷேர் பீன்றது மந்த்லி பார்ட்டிஷன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு 10 டேஸ் செட் பண்றேன் ஓகேங்களா, 10 டேஸ் செட் பண்றேன், 10 டேஸ் ஆர் 4 டேஸ் எனிதிங் ஓகேங்களா. 4 டேஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், என்னங்க ஆயிடும், என்ன ஆயிடும் 4 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா Table partition வந்து delete ஆயிட்டு ஒரே டேபிள் ஆயிடும், ஒரே டேபிள் எல்லாம் வந்துரும் ஓகேங்களா. now ஜஸ்ட் இதுல என்ன பண்ணுங்க, ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதை யாருக்கு நீங்க பாப்பீங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. இது வந்து டிடிஎல் தான் ஆக்சுவலா, ஆல்டர் டேபிள் கிரியேட் டேபிள்னா டிடிஎல் தான். ஓகே, நான் இதை வந்து செட் பண்ணிட்டேன், தெரியுதா, பண்ணிட்டேன். நீங்க கேட்கலாம் சார் எனக்கு வந்து பார்ட்டி எக்ஸ்பிரஷன் வந்து செட் பண்ணக்கூடாது, நான் தெரியாம செட் பண்ணிட்டேன், தெரியாம என்ன பண்ணிட்டேன் செட் பண்ணிட்டேன், நான் வந்து ரிமூவ் பண்ண எப்படி செட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் கிவ் நல் கொடுங்க. நல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், எக்ஸ்பிரஷன் டேட் நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி, புரியுதா. தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன் 4 டேஸ் செட் பண்ணிட்டேன், எனக்கு பார்ட்டி எக்ஸ்பிரஷன் டேஸ் ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிவ் நல் கொடுங்க. என்ன ஆயிடுச்சு, நல் கொடுத்தீங்களா, இப்ப என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பிரஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, தெரியுதா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கொடுத்துக்கலாங்க, யூ கேன் கிவ் 10 டேஸ், யூ கேன் கிவ் 5 டேஸ் ஓகேங்களா, எவ்வளவு கொடுத்துக்கலாம். ஆனா வந்து 10 டேஸ் கொடுத்தீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் பார்ட்டிஷன் மெயின்ட் ஆகும், அதெல்லாம் பார்ட்டிஷன் மெயின்ட் ஆகாது ஓகேங்களா. இது வந்து ஒரு டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட், கிரியேட் டேபிளும் ஒரு டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்றேன், எனக்கு தேவையில்லை, வாட் ஐ கோயிங் டு டு, just give நல்ல கொடுத்துருங்க ஓகேங்களா. இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பயர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு, நம்ம எப்படி வந்து பார்ட்டிஷனை எக்ஸ்பயர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, this is the last requirement going to see, set partition filter requirements. set partition filter requirements. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள்ல உங்க டேட்டா செட் டேபிள் நேம் கொடுத்து required partition filter equal to true கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். டெஃபினட்டா என்ன பண்ணணும், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். உங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலனா ரிசல்ட்ஸ் வராது ஓகேங்களா. அதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா செட் பார்ட்டிஷன் ஃபில்டர் ரிக்வயர்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, புரியுதா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சுஜிதா பிரியா, could you able to understand? நான் வந்து ப்ரெடிகேட்ல என்ன பண்ணணும், ஃபில்டர் யூஸ் பண்ணியே அவனை கொரியல. இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ண போறேன், என்ன டேட்டா செட் நேம் என்ன இருக்கு, கஸ்டமர் டிம்னு இருக்கு, பிளஸ் வந்து என்ன பண்ண போறேன், இதுதான் டேபிள் நேம். இந்த டேபிள் என்ன பண்ண போறேன், ஒரு ஆப்ஷன் செட் பண்றேன், செட் ஆப்ஷன் ரிக்வயர்ட் பார்ட்டிஷன் ஃபில்டர் செட் பண்றேன். இதை நான் செட் பண்ணிட்டேன்னா just go to your query and then இது என்ன பண்றேன், ரன் பண்றேன், ஆல்டர் பண்றேன். இட்ஸ் a detail statement, data definition language பண்ணிட்டுனா ஆல்டர் ஆயிடுச்சு. இதை பாருங்க, நான் query பண்றேன் பாருங்களேன். ஜஸ்ட் போங்க, ஜஸ்ட் கொரியனே கொடுங்க. I want to kill the time, so I am directly querying. இது மாதிரி பண்ணாம இந்த வேர் கண்டிஷன் எடுத்துட போறேன், வேர் கண்டிஷனை எடுத்துட போறேன். இப்போ என்னால கொரி பண்ண முடியுமா, என்னால கொரி பண்ண முடியுமா சொல்லுங்க. இல்ல சார், ஸ்டார் போடணும். செலக்ட் ஸ்டார் போடுறேங்க, ஸ்டார் போடுறேன். என்ன கொரி பண்ண முடியுமா செந்தமிழ்? இல்ல சார், அந்த டேட்டா செட் நேம் அதெல்லாம் கொடுத்திருக்கேன். கொடுக்க முடியுமா, கொரி பண்ண முடியுமா? இல்ல என்ன பண்ணிருக்கேன், இடத்துல required partition filter ஃபில்டர்னு ட்ரூ கொடுத்துட்டேன். டெஃபினட்டா வேர் கிளாஸ் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல என்ன கொடுத்திருக்கேன்,
செட் பார்ட்டிஷன் ஃபில்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான், வேர் கிளாஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால கொரி பண்ண முடியும். இந்த செட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல ரிக்வயர்ட் பார்ட்டிஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா வேர் கொரி கொடுத்தா மட்டும்தான், வேர் கிளாஸ் வேர் ப்ரெடிகேட் வேர் ப்ரெடிகேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால கொரி பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பண்றோம். ஏன்னா வேர்ன்றது என்னது ஆக்சுவலா ஒரு ப்ரெடிகேட், இட்ஸ் அ ஃபில்டர். ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிஷன் பத்தி ஃபில்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொண்டு வரும், மற்ற பார்ட்டிஷன் பண்ணாது. ஓகேங்களா? இட்ஸ் கால் பார்ட்டிஷன் ப்ரூனிங் சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வேர் கிளாஸ் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, யூ கான்ட் ஏபிள் டு கொரி த டேட்டா. இங்க பாருங்க, இப்போ என்ன பண்றேன், வேர்னு போட்டு கொரி பண்றேன், டைம் ஸ்டாம்ப் டார்கெட் பண்ணிட்டு மந்த் டார்கெட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ என்னால ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். வேர் இல்லாம ரன் ஆகுமா? வேற இல்லாம ரன் ஆகாது. ரன் ஆகாது. ஓகேங்களா? தட்ஸ் நோ டிஸ்பிளே வந்துருச்சு பாரு. இருங்க, இது வந்து சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன், லேட்டரல் ஷோ. பட் வேர் இல்லாம ரிசல்ட்ஸ் வராது. ஓகேங்களா? நவ் ஐ வில் ஷோ ரிமூவ் திஸ் திங். வெயிட் பண்ணுங்க, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். வேர் இல்லாம ரன் பண்ணி காட்டுறேன், எரர் தான் அடிக்கும். cannot query your table without a filter or column. filter இல்லாம நீ வந்து பண்ண முடியாது சொல்லிச்சு. started can use partition elimination. இதால வந்து நீங்க வேர் கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான். செட் பார்ட்டிஷன் ஃபில்டர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ரிக்குவயர்மெண்ட் வந்து நான் லேட்டரா கவர் பண்றேன். எப்படி வந்து ஒரு பார்ட்டிஷன் டேபிள இன்னொரு டேபிள் காய் பண்றது அது நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் திங் இஸ் ஐ வாண்ட் டு சே ஹவு டு டெலிட் எ பார்ட்டிஷன். ஒரு பார்ட்டிஷனை எப்படி டெலிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் பார்ட்டிஷன் டெலிட் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், SQL query யூஸ் பண்ண முடியாது. பார்ட்டிஷன் டெலிட் பண்ணணும் அப்படின்னா SQL query யூஸ் பண்ண முடியாது. நீங்க BQ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் யூஸ் எனி ஆஃப் த APIs யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். BQ கமாண்ட்ஸ்ல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா BQ rm -, டேபிள் ப்ராஜெக்ட் ஐடி கோலன் டேட்டா செட் கொடுக்கணும், டேபிள் நேம் தரணும், என்ன பார்ட்டிஷனோ அந்த பார்ட்டிஷன் டெலிட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ண போறேன். இதுல என்ன பண்ண போறேன்னா பார்ட்டிஷன் டெலிட் பண்ண போறேன். ஆனா நல் பார்ட்டிஷனையும் அன்பார்ட்டிஷன்டையும் உங்களால டெலிட் பண்ணவே முடியாது. சுஜிதா புரியுதா? சுஜிதா பிரியா செந்தமிழ், நல் பார்ட்டிஷனையும் அன்பார்ட்டிஷனையும் உங்களால டெலிட் பண்ணவே முடியாது. பட் த ரிமைனிங் திங்ஸ் யூ கேன் டூ இட் மேனுவலி. ரிமைனிங் பார்ட்டிஷன் டெலிட் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிட்டு எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்க போறேன். டு டெலிட் பார்ட்டிஷன்ஸ், டு டெலிட் யா partitions manually, delete your partitions manually. ஓகேங்களா? what a command, BigQuery rm table, what's the project id, EL ETL ETL underscore 5420. ETL and hyphen. Okay, ETL yes. Hyphen. ETL hyphen 5420. what data set name? Customer dim. Okay, customer dimension table இருக்கா பாருங்க, இருக்கும். Okay, customer dimension table, okay, what's the table name? டேபிள் எங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என் டேபிள் வந்து நான் இயர்லி எடுத்துக்கிறேன், அதான் ஈஸியா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஹேவ் த இயர்லி. என்ன இயர்லி பண்ணலாம் சொல்லுங்க? டாலர் கொடுக்கணும். you have to give the dollar and then you have to give the partition. what partition it is? partition என்னது? 16 partition. Okay. 16 கொடுத்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதான் கமாண்ட். என்ன பண்ணணும்னா SQL பண்ண முடியாது, நீங்க வந்து மேனுவலா டெலிட் பண்ணலாம். என்ன பண்ணணும், BigQueryல போய் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். BQ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகே, just open the cloud shell. Just open the cloud shell. Yeah, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்,
உங்க ப்ராஜெக்ட் செட் பண்ணணும். இங்கே கமெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. கமெண்ட் கொடுத்துருக்கானா gcloud config set மேல கமெண்ட் அப்படியே அடிக்கிறேன் நான். ப்ராஜெக்ட் வாட்ஸ் த ப்ராஜெக்ட் ஐடி ETL_5420. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஆத்தரைஸ் கேட்கும். ஜஸ்ட் கிவ் ஆத்தரைஸ். அந்த அக்கௌண்ட் லாகின் ஆகும். லாகின் ஆயிடுச்சா? யா now it's logged. உங்க ப்ராஜெக்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கமாண்டை போயிட்டு காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் இட். ஷிஃப்ட் இன்சர்ட். ஆனா இங்க கொடுக்கும்போது கோலன் தரணும். ஓகேங்களா? ரன் பண்ணுங்க. என்ன ஆயிடுச்சு? ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஐடிக்குள்ள தான் இருக்கேன் ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணுங்க, வெறும் டேட்டா செட் நேம் மட்டும் கொடுத்துருங்க. டேட்டா செட் நேம் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, சிங்கிள் கோட்ஸ் மிஸ் பண்ண நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். சிங்கிள் கோட்ஸ் மிஸ் பண்ணிருப்பேன். ஓகே, ஜஸ்ட் கிவ் சிங்கிள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ் தரணுங்க. மிஸ் பண்ற போறீங்க. மேபி அதால இஷ்யூ இருக்கலாம். யா y கொடுங்க. now it's remove the partition. partition ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே, you can check the partition. நீங்க delete பண்ணணும். yeah, I'm closing session.